தூக்கமா பாடும் பயிர் கருகள் ஆகுமா பல்லல் குணத்துக்கே ஈனமா பாடும் பயிர் கருகள் ஆகுமா பல்லல் குணத்துக்கே ஈனமா பாடும் பயிர் கருகள் ஆகுமா பல்லல் குணத்துக்கே ஈனமா இங்கே பாடும் பயிர் கருகள் ஆகுமா பல்லல் குணத்துக்கே ஈனமா அரசியல்வாதிக்கும் அரசு அதிகாரிக்கும் அள்ளி கொடுத்தாலே ஆகுமே அள்ளி கொடுத்தாலே ஆகுமே அரசியல்வாதிக்கும் அரசு அதிகாரிக்கும் அள்ளி கொடுத்தாலே ஆகுமே அது போல உனக்கேதும் நான் தருகிறேன் மழை பெய்ய வேணும் வானமே லஞ்ச பணம் உனக்கு வேணுமாறாம நாதபுரம் மாவட்டம் பாவமா லஞ்ச பணம் உனக்கு வேணுமாறாம நாதபுரம் மாவட்டம் பாவமா பாடிய பயிரை கலக்கிய பல்லல் இல்லை என்ற ஏக்கமா சும்மா ஓடி அலைகின்ற மேகமே என்போலே போதையருந்திய தூக்கமா சும்மா போதையருந்திய தூக்கமா சும்மா போதையருந்திய தூக்கமா கனகத்தில் பாட்டு பாடும் கனகத்தில் பாட்டு பாடும் இந்த கனகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா சாமி யாரையா சாமி யாரையா கல்லிலே கலை வண்ணம் கண்டான் இல்லை கண் பார்வை மறைந்தாலும் காணும் வகை தந்தான் கல்லிலே கலை வண்ணம் கண்டான் பெண் ஒன்று ஆண் ஒன்று செய்தான் அவர் பேச்சையோ மூச்சையோ பார்வையில் வைத்தான் ஒன்று ஆண் என்று செய்தான் அவர் பேச்சையோ மூச்சையோ பார்வையில் வைத்தான் கண்ணான இடம் தேடி வந்தோம் கண்ணான இடம் தேடி வந்தோம் கொண்ட கடமையும் ஆசையோ மாறாது கொண்டோம் கள்ளிலே கலை வண்ணம் கொண்டான் திரு கண் பார்த்து மறைந்தாலும் காடு வகை தந்தான் கல்லிலே கலை வண்ணம் கண்டான். உங்களுக்கெல்லாம் 5 நிமிஷம் ஓய்வு போயிட்டு வாங்க ஐயா வணக்கம் 5 நிமிடம் ஐயா வணக்கம் வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா அனைவரும் நலமே பொண்டாட்டிகள் பிள்ளைகள் எல்லாரும் நல்லா இருக்காங்களா மனைவி மக்கள் அப்படி கேட்கணும் மனைவி மெய்தீண்ட உடற்கின்பம்னு வள்ளுவர் பாடல சரி மனைவி இல்லாம யாரும் வாழ முடியாது முடியாது ஆனா கல்யாணமே ஆகாம வாழ்ந்தவர்கள் தான் இந்த உலகத்துல பேர் பெற்று சாதனை படைச்சிருக்காங்க ஐயாவை போல பசுமன் ஐயாவை போல அப்ப மனைவி மெய்தின்ற உடற்கின்பம்னு வள்ளுவர் பாடல மக்கள் மெய்தின்ற உடற்கின்பம் மழலை செல்வம் அந்த பிள்ளைகளை கொஞ்சம் போது அதுல இருக்க சுகம் இருக்கு பாருங்க குழல் இழுது யாழ் இழுது தம் மக்கள் மழலை சொல் கேளாதார் அதுக்கு பேர் சுதானந்தமா சுதானந்தத்தையே நம்ம சொல்ல முடியலையே சதானந்த இறைவனுடைய சுகத்தை எப்படி சொல்றது ஏதோ ஒரு பாட்டு ஒரு சத்தம் கேட்டுச்சியா ஆமா வள்ளலார பத்தி ஏதோ பாடுனது மாதிரி ராமலிங்க சுவாமி பாடிய பயிரை கண்டுகள் கலங்கிய வெள்ளல ஏக்கமா ஏக்கமா அப்படின்னு யார் பாடுனா ஆரைகுடி கவிஞர் பாரதி கணேசன். ஓ நம்ம கமுதியில இருந்து அந்த பக்கமா போனோம்னா ஆரைகுடி இங்க இருந்தே பக்கம் தான் இங்க இருந்து பக்கமா ரொம்ப பக்கம் ஆரைகுடி பாரதி கணேசன் ஐயா பாடிய பாட்டு நம்ம இனத்துல பிறந்த ஒருத்தர் ரொம்ப அற்புதமா அந்த வரிகளை எழுதியிருக்காரு எவ்வளவு பாடல்கள் எழுதியிருக்காரு நான் கேட்டுட்டு மெய் மறந்து போனேன் இப்ப நீங்க சொல்ற வார்த்தைகள் என்ன வாடிய பயிரை கண்டு வழங்கிய வள்ளல் இல்லை என்ற ஏக்கமா சும்மா ஓடி அலைகின்ற மேகமே என்போலே போதை அருந்திய தூக்கமா ஓ இந்த மேகம் வந்து வந்து போகுது மழை பெய்யாம இருக்க ஏன் மாதிரி போதைய போட்டுட்டியா நிக்காம போய்கிட்டே இருக்கிறியன்னு கேட்கிறாரு அடடே
எவ்வளவு அற்புதமான கவிதை பாருங்க. அடுத்த வார்த்தை காடு வயல்வெளி நாடு கடலன பேதமின்றி பெய்யும் மாறியே. மழை பெய்யும் போது இங்கதான் பெய்யணும், இங்க பெய்யக்கூடாதுன்னு பேதம் இல்லையே. எங்க வேணாலும் நினைச்சா மாறினா மழை பெய்யுமே. இப்ப அப்படி இருக்கிற மேகமே. அடுத்த வார்த்தை அடுத்து சரணத்துக்கு வர்றாரு பாருங்க. என்னன்னு? அரசியல்வாதிக்கும் அரசு அதிகாரிக்கும் அள்ளி கொடுத்தாலே ஆகுமே. எப்படி எப்படி? அரசு அதிகாரிக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அள்ளி கொடுத்தா, காசை கொடுத்தா என்ன வேணாலும் செய்வாங்களே. நான் கேட்கல, ஐயா கேட்கிறாரு. ஆமா, இங்க பாருங்க எவ்வளவு பெரிய அக்கிரமத்தை சொல்லாம சொல்லிவிட்டாரு பாருங்க. அரசியல்வாதிக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் காசை கொடுத்தா என்ன வேணாலும் செய்யறாங்களே. அது மாதிரி உனக்கு ஏதாவது லஞ்சம் தரணுமா? ராமநாதபுரத்துல மழை பெய்ய மாட்டேங்கிறீன்னு கேட்கிறாரு. இதை விட என்ன வேணும்? ஏன் ராமநாதபுரம் மாவட்டம் வருஷம் பூரா வறட்சி மாவட்டம்? நாட்டில் மழை பெய்யலையா? நாட்டில் மழை பெய்யாமல் இருக்கா? மழை பெய்கிற தண்ணியை சேர்த்து வைக்க திட்டமில்லை. காவிரி கூட்டு குடிநீர் இங்கே வரைக்கும் வந்துருச்சு இப்போ. ஆனால் ஏன் வறட்சி மாவட்டம்னு அறிவிச்சுக்கிட்டே இருக்கு? ராமநாதபுரம் மாவட்டம் வறட்சி மாவட்டம் அல்ல. 1800களிலே வரலாறு சொல்லுது. ஒரு பஞ்சம் வந்துச்சு, தாது வருஷத்து பஞ்சம். அப்ப பஞ்சம் பொழைக்க வந்தவர்கள் பல லட்சம் பேர் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்து தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். அப்படின்னா இந்த மாவட்டம் எவ்வளவு பெரிய செல்வ செழிப்போடு இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறத என் அறிவில் சிறந்தவர்கள் உணர வேண்டும். அப்படின்னா இடையில ஏன் வறட்சியா போச்சு? வறட்சியா அதுவா போச்சா, வறட்சி ஆக்கப்பட்டதான்னு யோசிக்கணும். வறட்சியாக ஆக்கப்பட்டது ஆகவில்லை, ஆக்கப்பட்டது. ஆனாலும் பாருங்க, நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி தாலுகா நாடியம் கிராமத்தில் பிறந்த ஒரு தம்பி நிமல் ராகவன் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் 29-30 இடங்களிலே நீர் மேலாண்மையை நிறுவி தண்ணி நிரப்பிக்கிட்டே இருக்கார். இன்னைக்கு கூட நம்ம திருச்சூழிலிருந்து கமுதி சாயல்குடி வரைக்கும் அந்த கால்வாயை தூர்வாரி கொண்டிருக்கிறார். உலக நாடுகளெல்லாம் போய் கொண்டாடுதவரை நீர் மேலாண்மையை கையில் எடுத்து தனி ஒரு மனிதனாக. அந்த மனிதனெல்லாம் கொண்டாட நாட்டில் ஆள் இல்லை இல்லை. என்னத்தை சொல்றது? அதுதான் போலிகளும் காளிகளும் பொம்மலாட்டம் போடுகின்ற விந்தை. இது விந்தைன்னு பாடினார்ல பட்டுக்கோட்டை. அதான் நடக்குது. நல்லதை நம்பலையே, உண்மையை நம்பலையே. எது போலியா இருக்கோ அதுக்கு ஒரு கூட்டம் போய்கிட்டே இருக்கேன். எதையுமே சொல்ல முடியல நாட்டில். இருக்கட்டும், அவ்வளோ அழகா பாடியிருக்காரு ஐயா பாரதி கணேசன் ஐயா. அவரை கொண்டாடணும். அது ஒரு நாள் வரும்னு நினைப்போம். கண்டிப்பா வரும் நினைக்கிறேன். ஆமா, நீங்க மேலூர்ல இருந்து வரேன் தம்பி. மேலூரா? ஆமா, அதான் நினைச்சேன். முகச்சாடை பார்க்கல நினைச்சேன். அப்படியா? மேலூர்னா அவர் கோவிந்தசாமி மயனா? கோவிந்தசாமி என் பாட்டனாச்சே. அவர் மயம் இல்ல. எந்த கோவிந்தன்னு சொல்றிய? இந்த பருத்தி பால் கடை வச்சிருக்காரு. ஐயா நீங்க வேற. கோவிந்தா கோவிந்தா என்று திருப்பதி மிதியா பாத சிவனடி வணங்கா சென்னி இறப்பவர்க்கு கைகள் இனிய சொல் கேளாதவன் காது புறப்பவர் தங்கள் கண்ணில் பொழிதரா சாகா தேகம் இருப்பினும் பயனில்லை காட்டில் எரிச்சால் இல்லை என்று விவேக சிந்தாமணி கூறுவது போல திருப்பதி அங்கே ஏழுமலையாண்டுக்கார வெங்கடாஜலபதி என் பாட்டேன். உங்களுக்கு மேலோகத்தில இருந்து வர்ற மேலோகம். சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறீங்க. ஆமா, மேலோகத்தை சுருக்கி மேலூர்ல இருந்து பூலோகத்தை சுருக்குனா பூலூருக்கு வந்திருக்கைய. அப்படி பேசக்கூடாது. எப்போதுமே எதுக மோன இருக்க வேண்டியதுதான். கண்டிப்பா. மேல என்ன சொல்லணும்? மேல் அப்படின்னா கீழ். இப்ப கீழூருக்கு வந்து அப்படி சொல்லணும். இலக்கண பிள்ளையா சொல்லி தப்பு தப்பா பேசி பேர் வாங்க வந்த நோக்கம். உங்களை எல்லாம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். கால் வைத்தால் கலகம், நாள் கடந்தால் நன்மை. நெல்லு விதைச்சா பயிர் முளைக்குது. பயிர் முளைக்கிற போது ஊட களையும் முளைக்குது. அதுக்கு தான் களை கொல்லின்னு வந்தேன். அதை போட்டு களை சாகுதா? சாகல. அதை சுவாசம் பண்ற பெண்களுக்கு தான் புற்றுநோய் வருது. அதனால கர்ப்பப்பை பிரச்சனை வருது. பாத்திருக்கீங்களா? எந்த மருந்தும் பூச்சியை கொல்லல, நல்ல பூச்சியும் சேர்த்து கொல்லுது. விவசாயிகள் வெம்பாடுபடுகிறார்கள். பூச்சி இல்லை என்றால் விவசாயம் இல்லை என்ற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறல. பூச்சி விரட்டுறதுக்கு நமக்கு இயற்கையாக ஒரு மருந்து இருக்கு. அதெல்லாம் விட்டுவிட்டு அவன் ரசாயனம் என்ற உரத்தை உப்புங்கிறத உரத்தமா சொல்லி கொண்டாந்து போட்டு மண்ணை மலராக்கிட்டான். இப்ப களைக்கொல்லின்னு ஒண்ணு கொண்டாந்துருக்கீல. அதனால எவ்வளவு பெரிய ஆபத்து. இந்த நாட்டுல 100% பெண்களுக்கு ஒரு பக்கம் மார்பகம் இல்லை. ஏன்? அது புற்றுநோயின் காரணம். எங்க இருந்து வந்துச்சு? அப்படியா இருந்துச்சு? பெண்கள் எல்லாம் தாலி கட்டும் போது நூல்ல கோர்த்தான் தாலி கட்டினாங்க. மஞ்ச கயிறு. குளிக்கும் போது மஞ்ச முகத்துல பூசி தாலி கயித்துல பூசி குளிச்ச சமூகம் இந்த சமூகம். மஞ்சளை முகத்துல பூசி தாலி கயித்துல பூசி குளிச்சுட்டு வந்து இரவு நேரங்களில் குழந்தையோட கணவனோட சேர்ந்து படுத்தா அந்த மஞ்சள் வாசனையை நுகரும் பொழுது நோய் இல்லாமல் வாழ்ந்த சமூகம். நம்ம நாகரிகத்துல நூலை கலட்டிட்டோம், தங்கத்தை கோர்த்துட்டோம், புற்றுநோய் வந்து தொலைஞ்சு போச்சு. எத்தனை இருந்துச்சு? கொரோனா வந்துச்சு, மஞ்சளும் வேப்பலையும் பயன்படுத்திச்சு. அப்ப இயற்கையான விஷயத்தை மாறி மாறி நோய்களை கொண்டாடி நாகரிக கோமாளிகளா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தெரியுது. நோய் வந்த உடனே மஞ்சள் தண்ணியும் வேப்பங்குலையும் தேடுது இல்ல. அதையே பராமரிச்சா என்ன? எவ்வளவு விஷயங்கள் இருக்கு நமக்குள்ள. சரி சரி, உங்க பேர் என்ன? நாரத மகரிஷி. நாரத மகரிஷி. ஆமா. அப்ப பயிரை விதைக்கணும், பயிரோட களையும் முளைக்குது. அதனால பயிர் நல்லா இருக்கணும்னா களை எடுக்கணும். அந்த வேலை தான் இப்ப நான் செய்யறேன். அப்ப வாழ்வு தன்னை சூதுகவும் இறுதியிலே தர்மம் வெல்லும். அப்ப நல்ல கலகம் பண்றதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லாம சொல்றீங்க. வந்திருக்கேன். மனசுல அறியாம இருக்கு. மக்கள் ரொம்ப பாமரர்களாக இருக்கிறார்கள். 79 ஆண்டு சுதந்திர இந்தியாவில் இன்னைக்கு வரைக்கும் அரசாங்கம் என்ன சொல்லுது? பாமர மக்கள்
ஏழை எளிய மக்கள் ஏன்டா 79 வருஷமா இந்த மக்களை பாமரர்களாவும் ஏழைகளா வச்சிருந்தீங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை. உலக நாடுகளாகத்தான் செய்யறேன், தனக்குன்னு ஒரு தகுதியை உண்டாக்கி வச்சுக்கிறணுமா, மக்களை ஏமாத்தியே வச்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அது மாதிரி இல்லாம அவர்களுக்கு அறியாமையை போக்கி நல்ல விஷயங்களை அவர்கள்ட்ட புகுத்தனுங்கிற வேலைக்கு நான் வந்திருக்கேன். நற்கலகம் பண்றதுக்காக நீ வந்திருக்கேன். உங்க அப்பா பேரு பிரம்மா. பிரம்மா. அவருக்கு தொழில் என்ன? படைக்கிறது அவர் வேலை. சிருஷ்டிகர்த்தா. சிருஷ்டி படைத்தல், படைத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல்னு 5 வேலை இருக்கு. 5 வேலைக்கு ஒவ்வொரு தெய்வம் இருக்கு. ஆமா. எங்க அப்பா படைக்கிறார். ஆமா. விண்ணை படைச்சது எங்க அப்பா, மண்ணை படைச்சது எங்க அப்பா. மண்ணுல அந்த மரத்தை பத்தி அருமையா பேசுனீங்க. ஆமா. 90 லட்சம் மரக்கன்றுகளை நட்டு வச்சுட்டு சின்ன கலைவாணர் விவேகானந்தன், பேரே விவேகானந்தன், சுருக்கமா விவேக்னு கூப்பிட்டாங்க. விவேகானந்தன் ரொம்ப அற்புதமான கலைஞன். அந்த அற்புதமான கலைஞர் மரம் செடி கொடி இன்னமும் இயற்கை பேராற்றல் படைத்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் நிறைய பேர் இருக்காங்க. என்னோட தொடர்பு கொள்றாங்க. ஐயா மரக்கன்றுகள் வாங்கி நடுகிறோம், உங்களுக்கு தேவைப்பட்டா சொல்லுங்கன்னு. இந்த இயற்கையை விரும்புற எல்லோரும் என்னைய நேசிக்கிறாங்க. அப்ப நான் என்ன இயற்கையை நேசிக்கிறேன். ஆமா, அதனால கண்டிப்பாக. அப்ப ஒவ்வொரு மரங்களும் ஒவ்வொரு மருத்துவத்தை, இப்ப முருங்கை மரத்தை எடுத்துக்கீங்கன்னா அதுல உள்ள அத்தனை பொருள்களும் மருத்துவ குணத்துக்கு உதவுது. முருங்கை நட்டவன் வெறுங்கையோட நடக்கலாம்னு, வெறுங்கையோட போவேன்னு பழமொழி. முருங்கையை நட்டவன் வெறுங்கையோட போவேன்னு. வெறுங்கையோட போவேன்னா என்ன நினைச்சிட்டா தெரியுமில்ல, முருங்கையை நட்டுட்டா ஒண்ணும் கிடைக்காது, நட்டமாயி போயிடும், வெறுங்கையோட போயிடுவான்னு அப்படி நினைச்சிட்டோம். அதல்ல, ஒரு வீட்டுல ஒரு முருங்கை மரமும் பசுமாடு இருந்தா உணவு பஞ்சம் வராதான். முருங்கை இரும்பு சத்துடையது. முருங்கை கீரை, முருங்கை காய், முருங்கை பூவு, முருங்கை ரசம் அத்தனையும் சாப்பிட்டா கம்பு ஊண்டி நடக்க வேண்டாம், கை வீசி நடக்கலாம். அதான் வெறுங்கையோட நடக்கலாங்கிறது தான் முருங்கையை நட்டவன் வெறுங்கையோட போலாம் அப்படின்னு சொன்னா. ஆனா இன்னைக்கு அரசாங்கம் ஒரு அரிசி பண்ணிருக்கு, நியாய விலை கடைன்னு ஒண்ணு இருக்கா. நியாய விலை கடையில ரேஷன் அரிசியில ஒரு அரிசி சேர்த்திருக்காங்க, செறிவூட்டப்பட்ட அரிசின்னு. செறிவூட்டப்பட்ட அரிசி நம்ம ஆளுங்க சொல்றது சத்துள்ள அரிசியா. அப்ப இவ்வளவு நாளும் சாப்பிட்டது சத்துல்லாத அரிசியா. 100 கிலோவுக்கு 1 கிலோ சத்துள்ள அரிசினா அப்ப 99 கிலோ சத்துல்லாத அரிசி தானே. அப்படித்தானே வரும் பொருள். 1 கிலோ சத்துள்ள அரிசி சேர்த்தீங்கன்னா 99 கிலோ என்னாச்சு? அப்ப அது சத்துல்லாத அரிசி. சரி, உங்கோட்டு 1 கிலோ அரிசி சத்தான அரிசினா 99 அரிசி மாத்திர வேண்டிதானே. மாத்த மாட்டோம். ஏன் 1 கிலோ செறிவூட்டப்பட்ட அரிசினா அந்த அரிசி எங்க தயாராகுது? அமெரிக்கா பில்கேட்ஸ் நிறுவனம் தயார் பண்றேன். பில்கேட்ஸ் நிறுவனம் தயார் பண்ணி தமிழ்நாட்டில் கொண்டாந்து விற்கணும்னு நம்மளோட ஆத்தா மாறிக்கிட்டா வேண்டுதல் வச்சுக்கிட்டேன். எப்படி வச்சுட்டான் பாருங்க. மரபணுவை மாற்றப்பட்ட அரிசி, அந்த அரிசியை கொண்டாந்து சேர்த்தாச்சு. இங்க எல்லாம் கருத்தோட மக்களுக்கு சேவை செய்ய வரல, பூரா கமிஷனுக்கு வேலை பார்க்குறாங்க. விளங்குமா நாடு? அருமையான விளக்கம். அதுக்கு பெரிய இடத்து போடலாம் வேணாம். அரமனை கோழி முட்டை அப்புறம் அது இருக்கட்டும். அப்ப மரங்களை படைச்சது உங்க அப்பா தானே? ஆமா. புல் பூண்டுகளை படைச்சது அனைத்தும் அது. புல்லுக்கு எத்தனை அறிவு? ஓரறிவு. புழு பூச்சிக்கு ஈரறிவு. நீரில் வாழக்கூடிய மீன் அறிவு. பறவைகளுக்கு 4 அறிவு. விலங்குக்கு, மிருகங்களுக்கு, மனிதர்கள்ல பல பேருக்கு 5 அறிவாம். 6 அறிவு மக்கள் என்பார் தொல்காப்பியர். மாவு மாக்களும் ஐயறிவினவை என்பது தொல்காப்பியம். மக்களும் விலங்கு ஒண்ணுன்னு பாடுறாரு கம்பர். எல்லாருக்கும் 6 அறிவு இல்ல, சில பேருக்கு 5 அறிவான். சில வீட்டுகளில் போய் எங்க ஆத்தா கிட்ட கேளுங்க, அம்மா உங்க வீட்டுக்காரங்க இந்த அங்கிட்டு தான் திரியும், அப்புறம் வரும். இப்ப என்ன அதுக்கு திரிகிறது? எது? ஆடு மாடு தான் தெரியும். எப்படி ஆயிப்போச்சு? உலகத்துக்கே வீரமும் அறிவும் கடன் கொடுத்த தமிழ் சமூகம். அம்மா வீரமங்கை வேலு நாச்சியார் வெள்ளைக்காரன் வந்து ஒரு பெண்ணு வெளியில வரக்கூடாதுன்னு மறைஞ்சு இருக்கிறாங்க, கதவு எடுக்கல. ஐயா கணவனார் போய் நிற்கிறாரு. யாரு? வேலு நாச்சியாருடைய கணவர். ஆமா, முத்துவடுகனாவது. அவர் போய் உள்ள உட்கார்றாரு. அவன் ஆங்கிலத்துல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான். ஐயாவுக்கு ஆங்கிலம் தெரியல, என்னென்னமோ கேட்கிறான். இவர் பேசாம இருக்காரு. அவன் திட்டிகிட்டே இருக்கான். ஒரு எல்லைக்கு மீறி போயிருச்சு கேள்வியும் பதிலும். பதில் சொல்ல முடியல முத்துவடுகநாத தேவரால. இப்ப ஆத்தா நம்ம அப்பத்தா வேலு நாச்சியார் உள்ள போயிட்டான். யோசிக்கல. போனோன்னா பதில் சொன்னா. அவன் என்ன மொழியில கேட்டாலோ அந்த மொழியில பதில் சொன்ன. வெள்ளைக்காரன் திகச்சு போன. அத்தனை மொழிகளும் தெரிந்தவள் வேலு நாச்சியார். இன்னைக்கும் பாட புத்தகத்துல என்ன வச்சான்? வடநாட்டு சான்சிராணி வேலு நாச்சியார்னு வச்சான். எவ்வளவு அயோக்கியத்தனம்! நம்ம ஏன் கேட்கல? அதெல்லாம் தடுத்து நிறுத்தி இருக்கணும் இல்ல. தென்னாட்டு சான்சிராணி வேலு நாச்சியார் வீரமங்கை அப்படிதான் வச்சிருக்கணும். யாரை சொல்லணும்? மணிகர்ணிக எப்ப பிறந்தார்? அப்பத்தா பிறந்து 80 வருஷத்துக்கு பிறந்தவ அந்த மணிகர்ணிங்கிறவ. எப்படி பாருங்க, சான்சிராணி சான்சிக்கிற நாட்டை ஆண்டதுனால. ஆனா வரலாறு மாத்தி திருச்சி எழுதிவிட்டான் பாட புத்தகத்துல. நம்ம சவுடியம் நம்ம தான், நாங்க தான் பெரிய ஆளு பேர், நம்ம கூட வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். தெய்வீக திருமணாருடைய பாடமே வந்துச்சு, அதையும் எடுத்து விட்டேன். எடுக்க விட்டிய நீங்க? எடுக்க விடலாமா? நம்மளோட பிள்ளைகளுக்கு வரலாறு முக்கியம் இல்லையா? அப்ப ஏதோ ஒரு திட்டம் போட்டு அழிச்சுக்கிட்டே இருக்குல்ல இந்த நாடு. அதுக்கு காரணம் நம்மளையே பயன்படுத்திட்டே. கேட்கறதுக்கு ஆள் இல்ல, நம்மளையே பயன்படுத்திட்டே. அதுக்கு இருக்கட்டும் சாமி. அம்மா பேரு
கலைவாணி. கலைவாணி அவங்களுக்கு தொழில் அது கல்வியை போதிக்கிற வேலை. ஓ, கல்வியை கொடுக்குற வேலை. ஆமா. ஆமா, இருக்கட்டும். உங்க அம்மாவுக்கும் உங்க அப்பாவுக்கும் நீங்க ஒரு பிள்ளை தானா? நாங்க 10 பேர். என்னோட பிறந்தது 10 பேர். 10 பேர். அதுக்கு முன்னால 4 பேர். சரி. அதான் சவணகாதி முனிவர்கள், சனந்தர், சனத்குமாரர், சனதான, சனாதனர், சனகாதியர்னு 4 பேர். ஆனா நாம என்னோட பிறந்தது 10 பேர். 10 பேர். நான் 9வது பிள்ளை. 9வது பிள்ளை. நாங்க சிற்றின்பத்துல கூடி பக்கிறோம். நாங்க பேரின்பத்துல நினைச்சா பெறுவது 4 வகையான முட்டை, வியர்வை, வெப்பம், வித்துக்கள். வித்துனா விதை போட்டா முளைக்கிறது. வியர்விலிருந்து ஈறு வேணு. தோன்றுவது தெய்வம், பெறுவது பிள்ளை, போடுவது குட்டி, பொறிப்பது முட்டை. இப்படி பிறவி கணக்கு இருக்கு. இருக்கட்டும் சாமி. அப்ப நீங்க பேரின்பத்தால பிறந்தவங்க. ஆமா. உங்களுக்கு கல்யாணமே ஆகலையா? இல்ல, மூவாசியும் இல்லையப்பா. 3மே இல்லையா? ஒரு காலத்துல 52 மனைவிகள், 52 பொண்டாட்டி. ஆமா, அப்ப 52 பொண்டாட்டிங்க சிலிண்டருக்கு பதிஞ்சிட்டேலா? அதெல்லாம் அப்ப தேவைப்படாம தான் இருந்துச்சு. இந்த வேலிக்கிற விறக வச்சு எங்க ஆத்தாமாருக்கு அடுப்பு வச்சு என்னத்தையும் அப்படி சோத்த ஆக்கி சாப்பிட்டு நிம்மதியா இருந்துச்சுங்க. அதுக்கு ஒரு வேலையை பார்த்தேன் பாருங்க. இதெல்லாம் உலக அரசியல். அடுப்புல வச்ச சோறு அப்படி இருந்துச்சு. இன்னைக்கு எப்படி ஆயிட்டம் பத்தியா? இங்க நிறைய சிக்கல் இருக்கு. ஒருத்தன் அதை சரியில்லைன்னு சொல்ல போனா இன்னொருத்தன் சரின்னு பேச வந்துட்டேன். 2க்கு எதிர்மறை கருத்து இருக்குங்க. நேர்மறையா எல்லாரும் சிந்திச்சுட்டா தான் நாட்டுல பிரச்சனை இல்லையே. நீங்க பாருங்க, வீட்டுக்குள்ள காப்படி அரைப்படி அரிசி இருந்தா ஆக்கி புள்ள புருஷன் பிள்ளைகளுக்கு போட்டு நிம்மதியா இருந்துச்சு. ஒரு கூட்டம் திட்டம் போட்டேன், அந்த பொம்பளை ஆளுகளை எப்படியாவது ஒரு வழி பண்ணணுமேனு முடிவு பண்ணேன். என்ன பண்ணாங்க, வழியக்க கொண்டு வந்து கடன் கொடுக்குறேன்னு கொடுத்தேன். இந்த சுய உதவி குழு நிறைய குழு இருக்கு. புழுவா அது புழுவான்னு தெரியல. காசை வழியக்க கொண்டாந்து கொடுத்துட்டு வசூல் பண்றோம்னு விழுது விடியும்னு வீட்டு வாசல்ல உட்காந்துறேன். என் தாய்மார்கள் வெளியில வரும்போது வயிற்றுல நெருப்பாங்க. எத்தனை குடும்பம் நடுத்தருள்ள தெரியுமா? கடன் நீங்க தானே கொடுத்தீங்க. ஒரு நிபந்தனை வைக்கலாமா? தப்பு இல்லையா? 25 பேர் 30 பேர் இருக்கிற குழுவுல யாராவது 1-2 பேர் இனிமே வாங்க வேண்டாம், பெரிய அவஸ்தையா இருக்கேன்னு வேண்டான்னு நிறுத்தினா அவன் என்ன சொல்றான், நீ வாங்கினா மற்ற பேரும் கொடுக்க மாட்டான், நீனு வாங்குன்னு கட்டாயப்படுத்துறேன். இதுவாயா பண்பாடு? இதுவா சரி? எவ்வளவு சிக்கல் இருக்கு பாருங்க. நீங்க வங்கி மேலாளர் வேற இருக்காரு. நீங்க பாருங்க, வீடு கட்ட கடன் வாங்க போனோம்னா நம்ம கிட்ட 100 இடத்துல கையெழுத்து வாங்குவாங்க. அதுல இருக்க சிக்கலை நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நமக்கு தெரியாது, நம்ம கேட்கறதும் இல்ல. கட்ட போறது பல வருஷத்துக்கு வட்டியை மட்டுமே வசூல் பண்றாங்க. கடைசியா பிரச்சனை ஆனாதான் அதுக்கு முடிவு வருது. பாத்திருக்கீங்களா? சிக்கல் இருக்கட்டும். எங்கப்பா பேரு நம்பி. ஓ, நம்பி மகனா நீங்க? ஆமா. இங்க எவ்வளவு நாளா இங்க இருக்கீங்க? நாங்க எழுந்தினே 70 நாள். ஆமா. 69 நாள் முடிஞ்சு. இன்னும் ஒரு நாள் தான். இந்த 69 நாளா சோத்துக்கு என்ன ஒண்ணிய பிய திங்கிறா? என்ன அப்படி பேசுற? காட்டுல எது சோறு கிடைக்கும்? மழை நீர்ல இருந்து கிடைக்குது பாருங்க, வைட்டமின் பி. தேனும் தினை அரிசியும் சாப்பிடுறீங்க. மூங்கில் அரிசி கிடைக்கும். சாப்பிட்டுக்கிட்டு நல்ல விஷயம் தான். அதெல்லாம் ஆரோக்கியமான உணவு இருக்குன்னா சத்தம் கேட்டுச்சு. ஆமா. உள்ள 1க்கு 2 பேர் உள்ள இருக்கிறாங்க. ஒருவருக்கு இருவர். ஆண்பாலா பெண்பாலா? சீம்பால் சாப்பிட்ட பிள்ளையெல்லாம் நோய் இல்லாம இருக்கு. பொம்பளை பிள்ளைய அழகு கட்டு போறோம்னு பால் கொடுக்க மாட்டேங்குதுங்க. தாய்ப்பாலே நஞ்சா போச்சு தெரியுமா உங்களுக்கு? 3 வயசு குழந்தைக்கு நாக்குல புற்றுநோய். ஏயா 3 வயசு குழந்தை என்னையா தப்பு பண்ணுச்சுன்னு மருத்துவ ஆய்வு பண்ணுனா குடிச்ச தாய்ப்பால் நஞ்சா போச்சுன்ட்டேன். தாய்ப்பால் ஏன்டா நஞ்சா போச்சு? அந்த அம்மா என்னடா தப்பு பண்ணுச்சு? தாயை பரிசோதனை பண்ணுனா அது சாப்பிட்ட சாப்பாடு நஞ்சா போச்சு. நல்ல உணவா இருக்கா? பூரா நஞ்சா போச்சு. கடற்கரை ஓரமா இருக்கு அந்த பகுதி போனா சாயல்குடி, இந்த பக்கம் வந்தது கடலாடி. எந்த உணவகத்திலேயாவது வாழை இலை போட்டு சோறு சாப்பிட்றீங்களா? காகிதத்தை போட்டு சோறு போடுறேன். நீங்க ஏதாவது மறுக்கிறீங்களா? காசு கூட இன்னும் 2 ரூபா சேர்த்து வாங்கிக்க. பேப்பர்ல சோறு போடாதுன்னு ஏன் நீங்க மறுக்கல? அடி வாங்குறது யாரு? அடி வாங்குறதா? உரிமையை கேட்க போனேன். இப்படி எல்லாம் பயந்தா வாழ்க்கையா? உரிமை இல்ல. ஒண்ணு தெரியுமா, கோட்டைப்பட்டினத்துல ஒரு நாள் இந்த மாதிரி நாடகத்துக்கு போற போது உணவகத்துல சாப்பாடு நடிகர்களுக்கு சொல்லிட்டாங்க. நாங்களும் போய் உட்கார்ந்துட்டோம். என்னை கண்டோன்னே ஒரு இலை கொண்டாந்து வச்சுட்டாரு. ஏன்னா இவன் தகராறு பண்ணுவேன். பக்கத்துல ஒருத்தர் முழு போதையில சாப்பிட்றாரு. ஒரு நண்பர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு மது போதையில. அது தண்ணி வச்சிருந்த குவளைய தட்டி விட்டாரு. தண்ணி ஊத்திருச்சு. எதுல? அவர் இலையில. அந்த பேப்பர்ல அந்த காகிதம் தானே இலை. அது தண்ணியில நனைஞ்சு போனா புரோட்டா போட்டு பிசைஞ்சு அந்த பேப்பரையும் சேர்த்து பிசைஞ்சு தின்னு விட்டாரு. எவ்வளவு பெரிய கொடுமை அது. மது போத. நீங்க அவங்களெல்லாம் விடுங்க. மது பாட்டில்களை போட்டு உடைச்சு ஆடு மாடு நடக்க நீதி இல்லை. கண்ட இடத்துல இந்த நெகிழித்தாள்கள் பிளாஸ்டிக் பேப்பர்களை போட்டு ஆடு மாடுகள் தின்னு எத்தனை ஆடு மாடுகள் சாகுது தெரியுமா? என்ன அறிவிற் சிறந்த பெரியோர்களை பிள்ளைகளுக்கு சொல்லி வழங்க. தின்னுட்டு போடுற காகிதங்களை ஒரு இடமா போட்டு தீ வச்சு கொளுத்துங்க. குப்பையை ஒன்று சேருங்கள். இந்த ஊர் சுத்தமான, நாடு சுத்தமாக, நாடு சுத்தமான நாம் எல்லோரும் நலமோடு இருக்கலாம். இதுதான் யதார்த்தம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுங்கள். ஆமா, நிறைய இருக்கு. ஆமா. ஒன்றியன் கூட பிறவாத சகோதரி வள்ளியை பார்க்கணும். இன்னொருத்தி நான் கூடுவதற்கு பிறந்தவள். ஆமா. என்ன கல்யாணம் பண்ண போறீங்க? ஆமா. இப்ப ஒன்னு எடுத்தா ஒன்னு இலவசம் வச்சுட்டாங்கல்ல. ஆமா. இலவசம் எதுக்கு தான் இல்ல. இலவசமே வேண்டான்னு மறுத்த காலம் உண்டு. தெரியுமா? ஓட்டுக்கு காசு கொடுத்தா விளக்க மாத்தாலே அடிக்கிறாங்களாம் கேரளாவில். ஓட்டுக்கு காசு கொடுத்தா தாய்மார்கள்லாம் விளக்க மாத்த எடுத்து அடிக்கிறாங்களாம் கேரளாவில். இப்போ காசு கொடுத்தா தான் ஓட்டு போடுவோம் தமிழ்நாட்டில். காசு கொடுக்கலாம் அடிக்க போகுது நம்ம நாட்டில்.
எப்படி இருக்கு பாரு. உரிமையை காசுக்கு விற்கலாமான்னு இந்த சமூகம் கேட்கலையே. நான் என்ன செய்வேன்? ஐயா பசுமன் ஐயா சொல்றாரு, காசு ஓட்டுக்கு காசு கொடுக்குறவன் தேச துரோகினாரு. ஐயா சொன்ன கொள்கையை பின்பற்றமா? கூப்பிடியா வாமா சப்பட்ட சப்பட்ட. ஐயா ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். என்ன உங்க மேல? ஏன் மேலையா? அது மேலையா? நீங்க பழைய துணி பருவத்தை அடைஞ்சிட்டீங்களா இல்லையா? யாருங்க? நீங்க. நான் பழைய துணி பருவம் இன்னும் அடையலை. நம்மளுக்கு பொட்டி பாம்பு பருவம் தான். அப்படியே அப்போ நான் இன்னும் கொஞ்சம் நாளாகட்டும் இருக்கட்டும். என்ன இந்த சந்தேகம் உங்களுக்கு ஓயாமல் வந்துக்கிட்டு இருக்க? கேட்கணும். பக்கத்தில் உட்காந்துருக்கு பழைய துணி பருவம். அவருக்கு அடைஞ்சு 10 வருஷம் ஆச்சு. ஆமாம், அம்மாவாசை வரட்டும் உனக்கு சொல்கிறேன். ஆமா தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே, பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே, இன்னார்க்கு இன்னார்தான் சாமி சொன்னதம்மா, கல்யாணம் வைபோகம் தன்னாலாகுமம்மா, இனி உன்னை விட்டு நான் வாழ ஆகாதம்மா. தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே, நல்ல பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே, இன்னார்க்கு இன்னார்தான் சாமி சொன்னதம்மா, கல்யாணம் வைபோகம் தன்னாலாகுமம்மா, இனி உன்னை விட்டு நான் வாழ ஆகாதம்மா. தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே, பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே. உன்னிடத்தில் இத்தனை நாள் உம்மை உன்னை மறைத்ததுண்டு, சின்னஞ்சிறு வயது முதல் எனக்கொரு மனைவி உண்டு, உன்னிடத்தில் இத்தனை நாள் ஒன்று மறைப்பதுண்டு, சின்னஞ்சிறு வயது முதல் எனக்கொரு மனைவி உண்டு, கோபம் கொள்ள வேணாம் அம்மா, தாங்கி கொள்ள வேணும் அம்மா, நல்லவனென்று உன்னை நினைத்தேனே, உம்மை அறிந்து துடித்தேன் நான்தானே, போட்டதென்ன வேஷம், இனி போதும் போதும் மோசம், நான் சொன்ன சம்சாரம் எந்தன் சங்கீதம், இது கண்டு கொள்ள முடியாமல் ஆர்ப்பாட்டமா. தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே, நல்ல பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே. நிந்தையில் பாடலிலே என்னை கொடுத்து விட்டேன், நல்லீசு தேடலிலே விரதயம் மறந்து விட்டேன், நெஞ்சையில் பாடலிலே என்னை அள்ளி கொடுத்து விட்டேன், நல்லீசு தேடலிலே விரதயம் மறந்து விட்டேன், என்னுடைய சங்கீதனே உன்னுடைய சாரீதனா, ஒன்றே ஒன்றுதான் இனிமேல் பிரியாது, அல்ல அல்லதான் அமுதம் குறையாது, தில்லு தமிழ் பல்லு உன் கண்ணீர் உள்ள கல்லு, என்னாலும் இன்னாதும் உன்னை நீங்காது, இனி காலந்தோறும் ஓயாமல் ஆளாபனமோ. தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே, நல்ல தண்ணீரிலே நீராடும் பூந்தோட்டமே, இன்னார்க்கு இன்னார்தான் சாமி சொன்னதம்மா, கல்யாணம் வைபோகம் தன்னாலாகுமமா. உன்னை விட்டு நான் வாழ ஆகாதம்மா. தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே, நல்ல பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே. அச்சா, எதுக்கு கூப்பிட்டீங்க? தெரியுமா நம்ம இடத்துக்கு கூலிச்சாமி வந்த அவர் ஞாபகம் வந்து இவர் வந்திருக்காருமா. எவர் வந்திருக்காரு? இந்த பிரமா போட்டு குத்துறவரு பிரம்மாவின் புத்திரர். பிரம்மபுத்திரர். தங்கச்சி வர்றாங்களா? ஆமா. மல்லிகண்ணு வாடா. இதோ இதோ என் நெஞ்சில் ஒரே பாடல். அது அது என் பாட்டிலே
அன்பு சகோதரி, எதற்காக அழைத்தீர்கள்? நமது இடத்துக்கு அரமண கோழி முட்டை. ஏய், இவரு பிரம்மா வலது தொடையிலிருந்து தோற்று வைத்தவர் நாரத மகிழ்ச்சி வந்து அப்படியே மகன் வரை அழைத்து வாருங்கள், நல்லாசிகளை பெற வேண்டும் எல்லாம். சுவாமி வணங்குகிறேன், நல் வாழ்த்துக்களை தர வேண்டும். தாங்களை வாழ்த்துவதும் வணங்குவதும் எங்களுடைய முறையாய பண்பு. அப்படினால வாழ்த்தி வரவேற்பு பாடிடுவோமா? இறைவன் வருவான், அவன் எழுநல் வெளி தருவான். இறைவன் வருவான், அவன் எழுநல் வெளி தருவான். அறிவான் அவனை, அவன் எழுப்பினான் பெரும் கருணை. இறைவன் வருவான், அவன் எழுநல் வெளி தருவான். வண்ண வண்ண பூவினில் காயை வைத்தவன், சிப்பி ஒன்று நடுவே முத்தை வைத்தவன். வண்ண வண்ண பூவினில் காயை வைத்தவன், சிப்பி ஒன்று நடுவே முத்தை வைத்தவன். சின்ன சின்ன நேரில் பாசம் வைத்தான், நெஞ்சில் வரும் பாசத்தை பேச வைத்தான். கண்கள் அவளை காண்க, உள்ளம் அவளை நினைக்க, கைகள் அவளை வணங்க, கைகள் அவளை வணங்க. இறைவன் வருவான் அவன் எழுநல் வெளி தருவான். உள்ளம் என்னும் கோவிலை கட்டி வைத்தவன், கண்கள் என்னும் மாமலை தந்து வைத்தவன். உள்ளம் என்னும் கோவிலை கட்டி வைத்தவன், கண்கள் என்னும் மாமலை தந்து வைத்தவன். கண்ணில் வரும் பாதையை காணச் செய்தான், நல்ல நல்ல பாதை போகச் செய்தான். அன்பே என்பது கோவில், ஆசை என்பது நாடு, பாசம் என்பது வீடு, பாசம் என்பது வீடு. வருவான் அவன் எழுநல் வெளி தருவான். அறிவான் அவனை, அவன் எழுப்பினான் பெரும் கருணை. இறைவன் வருவான், அவன் எழுநல் வெளி தருவான், தருவான், தருவான். சுவாமி வணங்குகிறேன், நல் வாழ்த்துக்களை தந்திரள வேண்டும். தாங்கள் இங்கு எழுந்தருள் இந்த தலத்திற்கும் எங்களது குலத்திற்கும் நல்லதொரு புனைமை வணங்குகிறேன், வாழ்த்துக்களை தந்த. வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க, முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்துள் அகநக நட்பது நட்பு என்றபடி வந்த உடனேயே முகமலர்ச்சியான வரவேற்பு. வந்தாரை வாழ வைக்கும் வந்தமிழ் நாடு, வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது தமிழ் பண்பாடு. பண்பாடு குறையாமல் வரவேற்றதுனாலே அகமழுகிறேன் என்று முழ தெந்தமிழ் இயம்பி இசை கொண்டான் என்று கம்பர் பாடியது போல, நீர்மையை இனிமை நிறைந்தது எனலாகும் என்று நிகண்டு கூறுவது போல, அழியாத தமிழ் போல் நிலையாக நீ வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் மகளே. இந்த நிலையானது உலகத்தில் தமிழும் அது ஒன்றுதான் நிலையானது. அதனாலதான் அருணகிரியார் கந்தர்போனுக்கு அனுபூதி பாடினவர் கந்தருக்கு அலங்காரம் பண்றதுக்காக தமிழ்ல பாடினாராம் அலங்காரம். அதனாலதான் கந்தர் அலங்காரம் 108 பாடல்கள் உண்டு. மற்ற அலங்காரங்கள் எல்லாம் வீண். எந்த அலங்காரம்? முக அலங்காரம்னா அலங்காரம் பண்ணி வெளியில வந்தா வேர்த்தா முடிஞ்சு போச்சு. சிகை அலங்காரம் என்பது காத்தடிச்சா கலைஞ்சிரும். நகை அலங்காரம்னா கல் இருந்தா தன் எண்ணெய் இறங்குமா, தங்கமா கலப்படம் நிறைஞ்சது. சரி, ஆடை அலங்காரமா நிரந்தரம் இல்ல. அப்ப எது நிரந்தரம்னு யோசிச்சு பாடியதுதான் கந்தர் அலங்காரம். தமிழ்ல 108 பாடல், நிறையசை நேரசையோட இலக்கணத்தோடு இந்த மொழிக்கு அவ்வளவு ஒரு பெருமை கொடுத்து அந்த மகான்களை கொண்டாடுவது போல தமிழும் முருகனும் வெவ்வேறு அல்ல என்பதை உணர்த்துவதாக தமிழ் கடவுளுடைய பாமாலையாக தமிழான உருவந்தான் தண்டபாணி, தமிழான உருவந்தான் தண்டபாணி. தமிழ் கலையாவும் பெருமானி திருமேனி, தமிழான உருவந்தான் தண்டபாணி. தமிழான உயிரெழுத்தோ 12, தமிழான உயிரெழுத்தோ 12, குமரத்தழகான கருவிழியும் 12.
வருவதும் 18 ஈராறு கரத்தோடு ஓராறும் கரம் சேர்ந்தால் எண்ணிக்கை வருவதும் 18 சீராக இனம் பிரித்தால் செந்தமிழ் மெய் எழுத்தும் நேராக வருவதும் 18 செந்தமிழான உருவந்தாண்டபாணி வள்ளினம் தனை கோரும் அவன் நெஞ்சம் சாமா வள்ளினம் தனை கோரும் அவன் நெஞ்சம் அவளை வாழ்த்தியில் நம்மை கண்டு பகையல்சும் வெள்ளினம் அறுவடை ஈடாகும் வெள்ளினம் அறுவடை ஈடாகும் முருகன் மேனியே செந்தமிழ் ஏடாகும் தமிழான உருவந்தான் தண்டபாணி ஓரெழுத்தே தமிழில் ஆயுதமாம் கையில் ஒழுகின்ற வேல் முருகன் ஆயுதமாம் யாரெழுத்து நம்மைத்தான் என்ன செய்யும் வேல் தீரம் கொண்டு வந்து வினை கொய்யும் பதிவே தீரம் கொண்டு வந்து வினை கொய்யும் தமிழான உருவந்தான் கண்டபாணி தமிழ் கலையாவும் பெருமானி திருமேனி மூணு ராகம் தொடங்கும் போது சாருகேசி இடையில சாமா மூன்றாவது அடானா அதனால ரொம்ப கவனமா கையாளலைன்னா ஆமா சாமி. சரி ரொம்ப அற்புதமா கையாண்டவங்க எல்லோரும் சரிங்க நன்றி. சாமி. அதனால இந்த இடத்துல தமிழ் போல் நீயும் வாழ வேண்டும் உன்னை பற்றி சில விவரங்கள் நான் அறிய வேண்டும் என்ற அவா அதனால கேட்கவா கேட்கவான்றது மாதிரி சொல்லவா 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 அப்படின்னு 3 காலத்தில் நுறந்தவர் நாரத மகரிஷி இவ்விடத்தில் வந்து வள்ளிப்பண்ணை என்னை சந்தித்து தாங்கள் இடத்தில் பேசக்கூடிய பேச்சாகப்பட்டது தமிழோடு இனிமையான சொற்களை கலந்து தமிழ் படித்தேன் அப்படின்னு சொல்லி நீ தமிழ் படித்தாயா நீங்கள் கேட்கின்ற பொழுது நான் தமிழ் படித்தேன் தேனை போல தித்திக்கக்கூடிய மொழி எந்த மொழி அப்படின்னா தமிழ் மொழி எம்மொழிகளுக்கும் இந்த தேன் வந்து பாயுது காதினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே அப்படின்னு சொல்லி இந்த தமிழுக்கு இல்லாத ஒரு பெருமை என் மொழிக்கும் இல்லாத ஒரு பெருமை தமிழ் மொழிக்கு மட்டும்தான் உண்டு. கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடினா தமிழ் குடி மட்டும்தான். அந்த தமிழ் குடியில பிறந்த நம்மளுக்கு பெருமிதம். எத்தனையோ நாடுகள்ல பிறக்காமல் தமிழ் மண்ணில் நம்ம பிறந்து தமிழ் கடவுளான முருகப்பெருமானை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய தமிழச்சியாக நான் இங்கே வந்திருக்கின்றதுனால கேட்கக்கூடிய விஷயத்தை பொறுத்து என்பது பதில் என்பது வரும். கேளுங்க. அகரத்திலே தொடங்கி அகரத்திலே முடிகிறது. அதனாலதான் ஆ ஊ மா அப்படின்னா அகர உகர மகரம் ஓம் என்ற எழுத்து அடங்குது. எல்லா சொல்லுக்கும் என்னென்ன ஆரம்பமாகுது? ஒன்று சுழி, இன்னொன்று பிறை, ஒன்று நேர்கோடு, ஒன்று குறுக்கு கோடு. இது 4 தான் அடிப்படை. இதுக்குள்ளதான் எல்லா மொழியும் அடக்கம். அது அகரத்துக்குள்ள இருக்கு. அகரம் ஆனா தொடங்குறது, உகரம் ரட்சிக்கும் எழுத்து, மகரம் அழிக்கும், அதாவது சம்காரம் செய்யும் எழுத்து. நீங்க பாருங்க, ஆனாவுக்குள்ள ஆனாவும் இருக்கு, ஊனாவும் இருக்கு,
மானாவும் இருக்கு பாத்திருக்கீங்களா? ஆனா மேல தொடங்கும் போது இடையில ஊனா ஒரு எழுத்து இருக்கு. மானா தலைகீழா இருக்கும். மானா ஏன் தலைகீழா இருக்கு? மானானா மண்டக்கிருவம். மண்டக்கிருவம் முடிச்ச பூரா தலைகீழா தான் இருப்பாங்க, பேசுவாங்க. அதனாலதான் அகர உகர மகரம்னு ஓங்காரத்துக்குள்ள இவ்வளவு தத்துவத்தை நமக்கு தமிழர்கள் சொன்னார்கள். இன்னும் விரிவா சொன்னா படித்தவர்களுக்கு செருக்கு உண்டு அப்படின்னுவாங்க. ஏன்னா வந்து படித்தவர்களுக்கு கொஞ்சம் திமிரு இருக்கணும். அதே வந்து தலக்கணமாக கூடாதுல்ல. அப்ப நம்மளுக்கு படித்த கல்வி மட்டும் நம்ம மட்டும்தான் வந்து படிச்சிருக்கோம். பிறரெல்லாம் வந்து முட்டாளாக நினைக்கின்றவன் அவன் தான் முதல் முட்டாளாம். வில்லிபுத்தூர் ஆழ்வாரு நம்மளை விட ஆளு இல்லைன்னு அவருக்கு ஒரு மண்டக்கணம் இருந்துச்சு. வர்ற புலவர்கள் எல்லாம் கேள்வி கேட்கறது, பாட்டு பாடுறது, சும்மா பாடுறது இல்ல. எதிரே உட்கார்ந்து பாடுற புலவர் காதுல ஒரு துரட்டியை வச்சுக்குவாராம். இவர் ஒரு பாட்டு பாடி விளக்கத்தை சொல்லு, அவர் தப்பா விளக்கம் சொல்ல தெரியாம தடுமாறுனா துரட்டியை பிடிச்சி இழுத்தா காது குடும்பியோட அறுந்து வரும். அதுக்காகத்தான் குட்டுதொற்கொரு பிள்ளை பாண்டியனிலே குறும்பியரை வளைக்காதை குடைந்தோண்டி எட்டமட்ட பறப்பதற்கு வெள்ளி இல்லைன்னா அப்படி காதை அறுக்கிறதுக்காக ஒரு வல்லவனுக்கு வல்ல வையகத்துல உண்டு. ஆமா, யானைக்கு மடு சரிக்கம் இல்லவா? வில்லிபுத்தூர் ஆழ்வார அடக்கிறதுக்கு அருணகிரியார் போறார். அருணகிரியார் போனோன்னு ஐயா இங்க ஒரு வழக்கம் இருக்கு. என்ன வழக்கம்? பாடுகிற புலவர் காதுல துரட்டி வைப்போம்னாங்க. பாடுற புலவர் காதுல, எதிர் புலவருக்கு காதுல துரட்டி வைக்கிறீங்களே, எதிர பாடுற ஆளுக்கும் துரட்டி வைக்கிறது உண்டான்னு கேட்டார். அந்த கேள்வியை இதுவரைக்கும் யாரும் கேட்கல. இப்பவே ஒரு திகைப்பு வந்துருச்சு வில்லிபுத்தூராருக்கு. சரி பரவாயில்ல, 2 பேர் காதலையும் துரட்டி வைப்போம்னாரு. இப்ப அருணகிரியார் காதுல ஒரு துரட்டி, வில்லிபுத்தூர் ஆழ்வார் காதுல ஒரு துரட்டி. 100 பாட்டு பாடுறாரு வில்லிபுத்தூராரு யமகமாக. அத்தனைக்கும் மடை திறந்த வெள்ளம் போல அருணகிரிநாதர் பதில் சொல்றாரு. ஒரு பாட்டு அருணகிரியார் பாடுறாரு திகர வரிசையில, திததத்தான்னு பாடுறாரு. தகர வரிசையில தத்தித்தா தாதுதின்னு பாடுறவரு காலமேகம். இங்க திகர வரிசையில பாடுறாரு, திததத்தான்னு ஆரம்பிக்கிறாரு. இந்த பாட்டுக்கு விளக்கம் சொல்ல முடியாம தடுமாறுறாரு வில்லிபுத்தூர் ஆழ்வாரு. தப்ப ஒத்துக்கிட்டு வில்லிபுத்தரார் என் காதை அறுத்துருங்க, நான் தோல்வியை ஒப்புக்கொள்றேன்னாரு. இப்ப கருணையோ வடிவமான முருகனுடைய அருள் பெற்ற அருணகிரியார் சொல்றாரு, என் வழக்கம் காதை இருக்கிறது இல்ல, ஓட்டினா நிபந்தனை, நான் உங்களை மன்னிக்கிறேன். இதுவரைக்கும் நீங்க எத்தனை புலவருடைய காதெல்லாம் அறுத்தியலோ அந்த பாவம் போகணும்னா மகாபாரதத்தை தமிழ்ல மொழிபெயருங்கன்னு சொன்னார். அப்படி அவர் எழுதியதுதான் வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாரதம்னு வில்லி பாரதம்னு பேர் வந்து. பிழையை சுற்றி காட்டுவதற்கு ஒருத்தர் இருந்தாலும் அவர் முதல்ல சரியா இருக்கணும் அல்லவா? சரியா இருந்தா தான் அவர் வந்து பிழையை சுற்றி காட்ட முடியும். அப்ப நம்மளே சரியில்லாமல் மற்றவர்களுடைய குறை சொல்லக்கூடாது. அதனாலதான் வந்து அத்தனை ஏடுகளையும் திருத்துவதற்காக ஒருத்தர் இருந்தால் அல்லவா, எழுத்தாணியை கொண்டு பான் நம்ம இனத்துல செஞ்சவர்களுக்கு அவர் வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்க மாட்டார். நம்ம இனத்துல பிறந்துட்டு இப்படி தவறுதலாக மொழிகளை வந்து அப்படியே வந்து பிழையாக கொண்டு வந்திருக்கிறார்கள் சொல்லி தன்னைத்தானே கொட்டிக் கொள்ளுவார் சாத்தனாராகப்பட்டவர். அவர்தான் புலவர். அப்ப அடுத்தவங்களுக்கு தண்டனை வைக்காம தன்னைத்தானே வந்து கொட்டிக்கிட்டார். பாத்தியலா? எழுதும் போது எழுத்து பிழை ஏற்பட்டால் அது எத்தனை பிழை வருதோ அத்தனை பிழைக்கு அத்தனை குத்து தலையில எழுத்தாணியால இப்படியே குத்தி 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 தலையில புண்ணு வந்து புண்ணுல சீல் பிடிச்சிருச்சு. அதனாலதான் அவருக்கு சீத்தலை சாத்தனார். பக்கத்திலே போய் நிக்க முடியாது, துர்நாற்றம் வீசுமா. அப்படிப்பட்ட துர்நாற்றம் எப்பொழுது வந்து நின்றது அப்படின்னா வள்ளுவன் பாத்தியலா என்னன்னு கேப்பா இருக்கிற 3 பேரும் முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இப்படி இருந்தா பாட்டு பாடணுமா? ஆத்தாடி பாட்டு கால் இல்ல, பாட்டு பாடுங்க. என்னத்த பேசி என்னத்த கேட்க போறோம்? நாங்க எல்லாம் கேட்க மாட்டேன். நீங்க 2 பாட்டு பாடிட்டு போங்க. நாங்க வந்தையில இருந்து பாட்டு தானே பாடிட்டு இருக்கோம். ஒருலாம் நியாயமா அதுல? வந்ததுல இருந்து வந்து பெட்டிக்காரர் பாடுறாங்க, சண்முகண்ணே பாடினாங்க, தரணிப்புல பாடிச்சு, நான் பாடினேன், அண்ணன் பாடினாங்க, எல்லாரும் பாட்டு தானே பாடிட்டு இருக்கோம். இல்ல காலமேகம் நாகப்பட்டினத்துக்கு போனாராம், பசி வந்துருச்சான். சோறு எங்கேயாவது கிடக்குமான்னு தேடுறாரு. பிள்ளைங்க இந்த கோழி குண்டு அடிச்சு விளையாடுற பழக்கம் இருந்திருக்கு. இந்த விரலை இப்படி மடக்குனா அதுக்கு ஒரு பயிற்சி. இப்படி விளையாண்ட பிள்ளைகளுக்கு ஞானம் இருந்தது. அப்படி இருந்த போது அந்த பிள்ளைகளை போய் கேட்கிறாரு, தம்பி சோறு எங்க விக்கும்னு கேட்டாரு. பயலுக கொஞ்சம் குறும்புத்தனமா சோறு தொண்டையில விக்கும்னாங்க. சிறு பிள்ளை வந்து பயமறியாதல்ல, வந்தவரே பெரிய மனுஷரா இருந்தாலும் நம்மளுக்கு என்ன, அப்படியே உண்மையே வந்து உடனே உரைக்கிற பிள்ளைகள் தான். வழக்கு சொல்லு, அந்த வழக்கு சொல்லல சோறு தொண்டையில விக்கும்னு புலவர் கோவம் வந்துருச்சு. சோறு தொண்டையில விக்கும்னு கேட்டுவிட்டாங்க அப்படின்னு கோவப்பட்டு எழுதினாரு. பாக்கு தரித்து விளையாடும் பாலகருக்கு நாக்குன்னு எழுதினாரு. பசி வந்துருச்சு, சரி சாப்பிட்டு வந்து எழுதலான்னு போனாரு. பிள்ளைய அதை விட கொஞ்சம் விவரமா நாக்கு நன்னிலை நாகேசானி எழுதி முடித்து விட்டார்கள். எப்போதுமே இந்த தமிழுக்கு பெரிய மகத்துவம் இருக்கு. தமிழ்னா என்னன்னு தெரியாத இந்த தமிழ் சமூகம் தான்
இன்று இருக்கிற பெரிய வேதனை. அதுதான் வேதனையா இருக்கு. சாதாரண விவசாயி கூட மூங்கில் இளைமேலே தூங்கும் பனிநீரே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்ச பின்னாடி கம்பெனிக்கே தெரியல இந்த பிழைய இந்த முடிவு காண்போம் அப்படின்னு சொல்லி மறுநாள் எழுதி காத்திருந்தாரு. அப்ப தூங்கும் பனிநீரை வாங்கும் கதிரோனே அப்படின்னு சொல்லி கதிரவு ஒளிப்பட்டவன அந்த மூங்கில் இலை இருக்கிற பசு அந்த பனித்துளி என்பது விலகி ஓடிவிடும் அல்லவா. அப்ப சாதாரண விவசாயி தானே கம்பன் நினைத்தாரு நம்மளுக்கு மட்டும் தான் கவிகளை எழுத முடியும் புலமைகளை வந்து வடிக்க முடியும் அப்படின்னு அவர் சக்கரவர்த்தி கம்பர் நடந்தே வந்துகிட்டு இருக்காரு. ஒரு பையன் ஆடு மாடு மேய்க்கிற பையன் கம்பரை பார்த்தோன்னா, ஐயா புலவரே நீங்க தானே கவி சக்கரவர்த்தி? ஆமா, நிறைய புலவர்கள் பாட்டு பாடுறீங்க, நிறைய பெருமை பெற்றிருக்கிறீங்க, உங்களுக்கு கவி சக்கரவர்த்தின்னு பட்டா இருக்கு. திருவண்ணநல்லூர் சடையப்ப வள்ளல் உங்களை தாங்குறாரு, அவரை பாடாம நீங்க இருந்ததே இல்லை. நான் ஒரு எழுத்து எழுதுறேன், என்ன எழுத்துன்னு சொல்லுங்கன்னு மாடு விரட்டுற குச்சியை வச்சு ஒரு கோடு கிழிச்சேன். கோடு கிழிச்சிட்டு இது என்ன எழுத்துன்னு கேட்டா, இது எங்கடா எழுத்து? இது வந்து கோடு இல்லை, இதான் என் கையெழுத்துன்னாரு அவன். எப்பேற்பட்ட வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் இருப்பார். சிறு துரும்பும் பள்ளுக்குத்த உதவும் அல்லவா. எவ்வளவு காற்றாற்ற வெள்ளம் வந்தாலும் நானலுங்கிற புல்லு தலை சாய்ச்சி படுத்துக்கிறோம். வெள்ளம் வடிஞ்சோன தலை நிமிரும். எவ்வளவுதான் கம்பீரமா நின்ற மரங்கள் எல்லாம் காத்து மழை புயல் வந்து விட்டால் விழுந்து விடும். அப்ப எப்போதுமே நானல் போல வளைந்து கொடுக்க வேண்டும். வாழ்க்கையின் தத்துவமே அதுதானே. எப்படி வாழ வகுத்து வாழ வேண்டும். ஏன்னா கம்பனும் மன்னனும் வந்து இப்படி நடந்து போயிட்டு இருக்காங்க. மன்னன் வந்து திடீர்னு சிரிச்சார். யாரு? சோழ நாட்டு மன்னன். சிரிச்ச உடனே கம்பன் கேட்டாரா, மன்னா திடீர்னு சிரிக்கிறீங்களே என்ன விஷயம்? ஏதாவது சிரிக்கிற மாதிரி நடந்துச்சா? ஒன்னும் நடக்கல, நீங்கள்னாலும் நடந்து வந்து நகர்வலத்தை பார்த்துட்டு இருக்கான், ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு. அப்ப மன்னன் சொன்னாரா, நாட்டின் வளமும் பசுமையும் நிறைந்த மக்கள் எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இதெல்லாம் ஆளக்கூடிய தன்மை என்னிடம் மட்டும் உள்ளது, வேற யார்த்தையும் இல்லை. இதெல்லாம் எனக்கு அடிமை என நினைத்தேன் அப்படின்னு ஒரு சொல்லு. அப்படின்னு சொன்ன உடனே கம்பனுக்கு வந்து கோபம். நாடு வேணா உங்களுக்கு அடிமையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசும்போது அவரு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் சிரிக்கிறதுக்கு நியாயம் இருக்கு, நீ அன்றாட பாட்டை பாடி என்கிட்ட யாசகமா வாங்கிட்டு இருக்க, நீ எதுக்கு சிரிக்கிறன்னு சொல்லி கம்பனை பார்த்து மன்னன் கேட்டாரா, நாடு வேணா உங்களுக்கு அடிமையா இருக்கலாம், நீங்க எனக்கு எப்பயுமே அடிமை அப்படின்னு சொல்லிட்டாரு. வந்ததே கோபம். எப்படி நீ என்னை பார்த்து அடிமை நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லி, போற்றிலும் போற்றுவார் பொருள் கூட அப்படி தூற்றிலும் தூற்றுவார் சொன்ன சொற்களை மாற்றிலும் மாற்றுவார் வன்கிளினார்கள் கூற்றிலும் கொடியவர் யாரு? மன்னன் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் வாழ்க வாழ்கன்று மக்கள் எல்லாம் என்னை போற்றுவாங்க. நீ எப்படி வந்து என்னை வந்து நீ இப்படி சொல்லலாம்? இனிமேல் நீங்க இங்க இருக்க கூடாது. என்னை விரந்தேற்றுக் கொள்ளாத வேந்துண்ட உரங்கேற்றுக் கொள்ளா கொம்பு பாட்ட. அதாவது மன்னர மாசர கற்றோனு சீர்தூக்கி மன்னனுக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றவருக்கு என்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லி ஓடி போயிட்டார்ல கம்பன். அப்ப வந்து கல்வியின் செருக்கு வந்து என்றைக்குமே ஒருத்தருக்கு இருந்து கொண்டே இருக்கணும். அப்பேற்பட்ட கம்பனும் அந்த நாட்டரசன் கோட்டை பக்கத்துல தான் வந்து கருதுப்பட்டியில சமாதியானதாக சொல்லப்படுது. ஆனா கம்பர் பாட்டு என்ன சொல்லுது? அவர் சீவ சமாதி அடையலைன்னு சொல்லுது. ஏன்னா கம்பர் பாடின பாட்டுல வில்லம்பு சொல்லம்பு மேதினில் இரண்டுண்டு, வில்லம்பு பட்டதரா என்மாவில் பார்வேந்தே உன் குலத்தை என் சொல்லம்பே சுட்டரிக்கும்னு பாடுறார். நீ வல்லவன் மன்னன்கிற தகுதியில என்ன அம்பால கொண்டுட்ட, என் சொல்லு உன் வம்சத்தை அழிக்கும்னு பாடினதாக ஒரு பாட்டு இருக்கு. அப்ப வில்லால் அடிக்க வெகுண்டொருவர் செருப்பாளுதிக்க கல்லால் அடிக்க காசில் அல்லா தில்லை அம்பானமா இருக்கு. ஒரு வார்த்தை மெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும்னா சொல்லன்பு வந்து மிகுதியானது. ஒரு சொல்வாக்கும் செல்வாக்கும் தேவர்கள் திருவாக்கு சொல்வாக்கு தவறிவிட்டால் நாரிய புண்ணாக்கு செல்லா காசி ஆகி போயிருவோம். ஏன்னா நெல்ல கொட்டினா அள்ளிடணும், சொல்ல கொட்டினா அள்ள முடியுமா? அல்ல வார்த்தைகள் பதம் இரண்டு அப்படின்னு, வார்த்தை ஒன்றுதான் பதம் இரண்டு. யாகவர் ஆயினும் நாகாக்க காவாக்க சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு அப்படின்னு இருக்காங்க. உலகத்துல நிறைய விஷயங்கள் இருக்குமா, போட்டி இருந்தது, பொறாமை இல்ல. அந்த காலத்துல போட்டி இருக்கணும், பொறாமைப்படக்கூடாது. படிக்கிற மாணவர்களிடத்தில் போட்டி இருக்கணும், பொறாமைப்படக்கூடாது. எல்லா இடத்துலயுமே போட்டினா எப்படி இருக்கணும்? ஆரோக்கியமான போட்டியா இருக்கணும். பொறாமை வார்த்தையை திருப்பி போட்டா அது வேற மாதிரி வந்துரும், ஒண்ணும் இல்லாம போயிரும். எதிரி இருக்கிற இடத்துல குடி இருக்கணுமா, துரோகி இருக்கிற இடத்துல குடி இருக்கலாமா? ரொம்ப பேர் துரோகியா தான் கூட இருந்தே குழி பறிப்பான் துரோகி. ஆமா, ரெண்டு பேரு சாலையில பள்ளம் தோண்டிக்கிட்டு போற வேலையா இருந்திருக்கு. ஒருத்தர் பள்ளம் தோண்டிக்கிட்டே போயிருக்காரு, ஒருத்தர் பள்ளத்தை மூடிக்கிட்டே போயிருக்காரு. அதுக்கு சும்மா இருந்துட்டு போகுது, எதுக்கு ஒருத்தர் தோண்டா அதை மூடணும்? அதான் கேட்டாங்களாம், உங்க மாதிரி அறிவாளி ஒருத்தர் போனவர் எதுக்கியா தோன்றிய எதுக்கு மூடுறியன்னு கேட்டிருக்காரு. சரி, அவர் சொன்னாரு எனக்கு தோன்ற வேலை அவருக்கு மூடுற வேலை. அது சரி, ஏன் தோன்ற நீ எதுக்கு மூடுறேன்னு. இல்ல நாங்க மொத்தம் 3 பேர் வேலை பார்க்கறது, நடுவே ஒருத்தர் இன்னைக்கு விடுமுறை. நாங்க எங்க அதிகாரிகள்ட்ட கேட்டோம், நாங்க ஒருத்தர் வல்லையா, நாங்க 2 பேரும் விடுமுறை எடுத்துக்கவா என்னன்னு கேட்டோம். யார் வந்தா என்ன வராட்டி என்ன, உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலை தோன்றேன், அவர் வேலை மூடுறாரு. இடையில யாரா வரலன்னு பார்த்தா மரக்கண்ணு வைக்கிறவர் வரல. அப்ப மரக்கண்ணு வச்சாதானே அதை வந்து மூட முடியும். பள்ளம் தோன்றோன்னு மரக்கண்ணு வைக்கணும், இன்னொருத்தர் மண்ணை போட்டு மூடணும்.
அதுலயும் சும்மா இல்லாம ஒரு பதாகை வேற வச்சுட்டாங்க. கூடவே இருந்து குழி பறிக்க ஆள் தேவை அணுகவும். எதுக்கு குழி பறிக்கிறது இல்லாம என்னன்னே தெரியாம கூத்தரு ரொம்ப வன்மம் பிடிச்சவரா இருந்தாராம். யார் வந்தாலும் கேள்வியை கேட்டு தலை அது பேரு வெட்ட கூத்தாரு, தலை வெட்டும் கூத்தரா இருந்தார். வெட்டிய தலையை ஒட்ட பாடுறவரும் கூத்தர். ஆனா அவர்கிட்ட புகழேந்தி புலவர் ஒரு நாள் கவி அரங்கேற்றம் பண்ணார். எப்படி நலவென்பான்னு ஒரு சரித்திரம் இருக்கா, நல சக்கரவர்த்தியினுடைய கதை, நல தமயந்தி கதை. அதை எழுதிடுறாரு சிறையில இருந்தபடியே. அதை அரங்கேற்றம் பண்ணா அதுல ஒரு வெண்பா வரும், மல்லிகையே வெண்சங்கா வண்டூதன்னு பாடுறாரு. மல்லிகையே வெண்சங்கா சாரியேஜி ராகத்துல ராகவேந்திராங்கிற திரை காவியத்துல அந்த பாட்டை வச்சிருப்பாங்க. ரொம்ப அற்புதமா இருக்கும். ஆனா அந்த பாடல்ல மல்லிகையே வெண்சங்கா வண்டூத, வண்டு வந்து மல்லிகை பூவை சங்கா நினைச்சு ஊதுதுன்னு நீங்க பாடி இருக்கிறீங்களே. சங்க ஊதணும்னா அடிப்புறத்துல வாய் வச்சு ஊதணும். வண்டு தேன் எடுக்கிறதுனா நுனிப்புறத்துல தேன் எடுக்கணும். இந்த உவமை பொருந்தாதே அப்படின்னு கேள்வி வந்துருச்சு. ஐயா விளக்கம் சொன்னாரு பாருங்க. மலர்ல திணை அளவு தேன் இருக்கும். ஒரு மலர்ல திணை அளவுனா பல மலர்ல தேன் குடிக்கிற வண்டு. அந்த தேனுக்கு கல்லுன்னு ஒரு உருவக பெயர் உண்டு. அதை குடிச்ச பொதுவாவே உண்ட மயக்கம் கொஞ்சம் அந்த கல் போதை என்பது மது உண்டனா வந்து போதை எல்லாத்துலயும் போதை இருக்கு. அந்த தேனை உண்ட வண்டு மயக்கமுற்று மலரில எது நுனி எது அடின்னு தெரியாமல் மயங்கி போய் வந்து வாய் வைத்து ஊதுனா கீழே ரெண்டு முட்டுச்சா. அதுக்கு பேர் தான் மல்லிகையே வெஞ்ச. இந்த ஒரு பாக்கியம் இந்த தமிழ் எவ்வளவு கற்பனை வந்து பாத்தீங்களா, ஊமையாக வந்து சொல்லப்படுகிறது. போல ஒரு சிறப்பு கிடையாது. அதனால இங்க என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? காவல் வேலை தான். என்ன செய்யறோம்னு தெரியாதா? 3 காலத்தை உணர்ந்தவரை என்னை பார்த்து நீங்க கேட்கலாமா என்ன செய்யறேன்னு? இப்படி கேட்கலாமா? நீ எவ்வளவு விவரமா பேசுற, எல்லா இலக்கியத்தையும் தொட்டு பேசுற. நான் சொல்ற கதைக்கெல்லாம் கதை சொல்லணும்னு உனக்கு அறிவு வேலை செய்யுது. அப்படிப்பட்ட நீ ஏன்ட கேட்கலாமான்னா கேட்கணும். ஏன் கேட்கணும்? சொல்லி செய்வர் சிறியோர், சொல்லாமல் செய்வர் பெரியோர், சொல்லியும் செய்யாதவர் கையவர். நல்ல குலாமா. பெரியவர் எல்லாம் வந்து பெரியவர் கிடையாது, சிறியவர் எல்லாம் சிறியவர் இல்ல. அறிவாளிகள் எல்லாம் அறிவாளிகள் அல்ல. நல்ல குலாமாலை வேர்க்கண்ணாய் கூறுவோமை நாடில் பலாமா பாதிரியை பார்த்து பெரியவர்கள் செய்தால் இந்த எம்பெருமான் பெருமாள் செய்தது மாதிரி அப்படின்வாங்க. ஒரு பிள்ளைக்கு வயசு 2-3 வயசு இருக்கும். சரி, அப்பா அம்மா நல்லா படிச்சவங்க, பட்ட படிப்பு படிச்சவங்க. அப்புறம் புள்ள பேசும்போது ரொம்ப இனிமையா இருக்குமா, குழந்தைய கூப்பிட்டு கண்ணா ராஜா, மூக்கு எது காட்டும், கண்ணு எது காட்டு இந்தா இருக்கு, தலை எது இந்தா இருக்கு, கால் எது இந்தா இருக்கு. தலைகால தெரியாம அப்பா அம்மா இருக்காங்க இருந்துட்டாலும் சொன்னா உழல் எழுது யாழ் எழுது என்பன் தன் மக்கள் மழலை சொல் கேளாதோர். அந்த மழலையினுடைய சொல்லை கேட்கும் பொழுது சந்தோஷம் அடைவார்கள். நான் கேட்கணுங்கிற நியதி படி பிள்ளையாக நான் இருக்கிறேன், தந்தை ஸ்தானத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். பெற்றவண்டு தந்தை பேணி வளர்த்தவண்டு தந்தை உற்ற கல்வி ஓது உத்தவண்டு தந்தை கைத்தாய் மெய்த்தாய் பாராட்டுந்தாய் சீராட்டுந்தாய் செவிலித்தாய் என்று 5 வகையான அப்பா 5 வகையான தாய்களும் இருக்கிறார்கள். ஆமா, செவிலியர் என்ற தாய்களுக்கு மரியாதைகள் அதிகம். ஏன் பொம்பளை பிள்ளைகளை மருத்துவமனையில வச்சாங்க? எதற்கு? ஆம்பளை பிள்ளைகளை வைக்க கூடாது. வயலுக்கு பொசுக்குன்னு பொறுமை என்பது பெண்களிடம் அதிகம் உண்டு. அதுதான் பொறுமை வந்து பெண்ணுக்கு பூமாதைக்கு ஒட்டிட்டு சொல்லிருக்காங்க. இங்க பூரா இப்ப கோவம் அதிகமா பண்றாங்க, பொசுக்குன்னு கை நீட்டுறானே. மருத்துவமனையில பொம்பளை பிள்ளைய வேலை வாக்குது, நோயாளிக்கு வெந்நீர் வேணும்னு வச்சுக்க, அம்மா வெந்நீர் வேணும், எத்தனை தரம் கேட்டாலும் கொடுக்குங்க. பையன் 1 தரம் கொடுப்பேன், 2 தரம் கொடுப்பேன், 3ஆவது தரம் எப்ப பார்த்தாலும் கேட்டுட்டே இருக்கிறீங்க, வேற வேலை இல்லையா அப்படின்னு கோவம் வந்துரும். சொன்னாலும் பரவாயில்ல கொடுத்துருவேன் வேற மாதிரி. அதனால கொதிக்க ஆமா, சகசரநாசமா அஷ்டோத்திரமான அர்ச்சனை நடக்குது பாரு சில வீட்டுகள்ல. அது மாதிரி இல்லாத அளவிற்கு இந்த இடத்துல உன்னை பற்றி காவல் பணி செய்வதற்காக காவல் திணைக்கு வினை வராம யாரு காக்கிறது? இது வரைக்கும் யாரு காக்கிறது? நான் காப்பேன் அப்படின்னு சொல்லணும். அவங்க செய்தார் இவங்க செய்தார், அவங்களுக்காக இவங்களுக்காகலாம் நான் நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்ந்தா தானே சிறப்பா இருக்கு. முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை தான் நமக்கு எடுத்துக்காட்டு. முன்னேறி எப்படியோ பின்னேற அப்படி. முங்கை நீண்டா முழங்கை நீளம். அப்ப முன்னால சுண்டக்காய் கால் பண்ணா சுமகூலி 3/4 பங்கு கொடுக்க கூடாதுல்ல. ஒரு அப்பா இருந்தாரு, மொடா குடிகாரரு. அவருக்கு 2 பிள்ளைய இருந்துச்சு. பயக 2 பேரும். ஒருத்தன் படிச்சு பெரிய ஆளா வந்துட்டான், ஒருத்தன் குடிச்சு குடிச்சவரா போயிட்டான். என்னடான்னு 2 பேரையும் கூப்பிட்டு கேட்டாங்க. அந்த பையனும் எங்க அப்பா தான் என் வாழ்க்கைக்கு காரணம், இந்த பையனும் சொல்றேன் எங்க அப்பா தான் என் வாழ்க்கை. எப்படி 2 பேருக்கும் ஒரே அப்பா. ஆனா உன் வாழ்க்கை நல்லா இருக்கு, அவன் வாழ்க்கை கெட்டு போச்சு. என்னன்னு கேட்டா எங்க அப்பா எந்த நேரமும் குடிச்சுக்கிட்டே இருப்பாரு, அவர் போல நம்ம குடிச்சிட கூடாதுங்கிற எண்ணத்தை நான் மனசுல விதைச்சேன். அதனால நான் தெளிவாயிட்டேன். என் தம்பியோ அண்ணனோ ஒருத்தன் எங்க அப்பா மாதிரியே வாங்கி வர சொல்லி அவங்க கையில காசை கொடுத்தாரு, அப்பாவுக்கு வாங்கி கொடுக்குறோம் நம்மளும் குடிப்போமேனு குடிச்சவரா போயிட்டான். இப்ப சில பிள்ளைய பேசும்போது கெட்ட வார்த்தையா பேசுது. என்ன பழக்கம் அது? கெட்ட வார்த்தை பிள்ளைகள் பேசாதே, ஒரு நாள் கெட்ட வார்த்தை பிள்ளைகள் பேசாது. ஏன் கெட்ட வார்த்தையா பேசுது? ஏன்னா அது கெட்ட வார்த்தைன்னு அதுகளுக்கு தெரியாது. ஆனா அது காதுல கேட்ட வார்த்தை. வீட்டில் என்ன நம்ம தாய் தந்தையர் சுத்தி உறவினர்கள் பேசுறோமோ அதைத்தான் பிள்ளைகள் வந்து பேசும். அப்ப நல்லதை விதைக்கணும், நல்லதை சொல்லி கொடுக்கணும், நம்மளும் நல்ல விதமா பேசணும், நம்ம பழக்க வழக்கத்தை சரியா வச்சுக்கணும். அதுதான் நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் காட்டும் குடியிர் பிறந்தோட வாய்ச்சொல். வரலாறு என்ன கற்பிக்குது? தாயை போல பிள்ளை நூலை போல சேல் அப்படின்வாங்க. தாய் எவ்வளியோ பிள்ளைகளும் அவ்வளியில் அப்படின்றது மாதிரி தீய வழியில் சென்று வரக்கூடிய பிள்ளைகளை கூட திருத்தி வாழக்கூடிய தன்மை வந்து பெண்களுக்கு மட்டும் உண்டு. உணவுதான் மனிதனுடைய புத்தியை தீர்மானிக்கும். என்ன
சாப்பிடுறோமோ அதுக்கு தகுந்த புத்தி வேலை செய்யும். மாம்பழம் அதிகமா சாப்பிட்டோம்னா வயிற்று போக்கு உண்டாகும். நெய்யை அதிகமா சாப்பிட்டோம்னா அசீரணம் உண்டாகும். எருமை பாலே அதிகமா குடிச்சோம்னா மந்தம் உண்டாகும். ஏன்னா எருமை மந்த பிராணி. அதனால இப்ப நம்மளோட பிள்ளைல அந்த பாலை குடிச்சுட்டு எனக்கு என்னன்னு நீ பாப்பமா அப்படின்ற மாதிரி இருக்கு. மதுபானம்னு ஒண்ணு இருக்கு, அதை குடிச்சுட்டா ஒண்ணு சொல்லி பேச்ச கேக்குறாங்க. என்ன சிறுசுல இருந்து ஆரம்பிச்சிருச்சுகளே, இப்பெல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியல ஒருத்தரை. அத்தனை குற்றங்களுக்கும் போதைதான் காரணம். அதுலயும் மதுபானம் போதையில சேர்க்கப்படல, மத்தது பூரா போதையில சேர்த்தாச்சு. சரி விடு, நம்ம கண்ணதுக்கு அது பெரிய இடத்து பொல்லாப்பு. அதனால காக்க முடியாதுன்னு ஏன் சொல்ல வரேன்னா, எதற்காக சொரச கடலை காத்தா முடியல, அசமுகி மலையை காத்தா முடியல, இலங்கை லங்கினி காத்தா முடியல, அதனால பாலைவனத்தை தாடையை காத்தா முடியல, கருவை திதி காத்தா முடியல, 60,000 வருஷம் விஸ்வாமித்திர மகரிஷி தவத்தை காத்திருந்தார் முடியல, பாலாலை கோட்டை கட்டி அனுமன் ஆஞ்சநேய பெருமான் ராம லட்சுமண வச்சு காக்க முடியாம போன கதைகள். ஒவ்வொரு காவலும் அன்றைக்கு காத்தனா சாப விமோச்சனம் பெற்றார்களா பெறவில்லையா? விமோச்சனத்தை பெறணும்ன்றதுக்காக ஒவ்வொரு பெண்களும் வந்து காவல் காத்தார்கள். ஒரு சில இடத்துல வந்து அதர்ம காவல் காத்தார்கள். வெற்றி என்பது இல்லாமல் போயிருச்சு. நான் காக்கிறது நேர்மையோட நீதியோட, அப்பாவுக்காக கடன் பெற்றா நெஞ்சமோல கலைஞனான் இலங்கை வேந்தன்னு தெய்வத்திடம் பட்ட கடனை தீர்ப்பதற்காக நான் வந்திருக்கேன். இதுல ஏன் காக்க முடியாதுன்னு சொல்றீங்க? முடியும் என்பது மூலதனம். முடியாது அப்படி நினைச்சோம்னா அது முட்டாள்தனமா போய்விடும் அல்லவா? தூங்குறவங்க எல்லாரும் எந்திரிச்சிரம் தான் தூங்குறோம். எந்திரிச்சாத்தான் அதுக்கு பேர் தூக்கம். தூங்கையில் வாங்குகிற மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சு. தூங்குவது என்பது வந்து இறப்பை போல, கண் விழிப்பதே பிறப்பை போல. வள்ளுவராத்தான் சொல்றாரு, மரணம் போலதான் தூக்கம் என்பது மரணத்துக்கு ஒத்திகையா. உறங்குவது போல சாக்காடு, விழுத்தி எழுவது போல ஜனனம். தூங்கிட்டு எந்திரிச்சிட்டோம்னா ஆத்தாடி இவ்வளவு நேரம் தூங்கிட்டோமே, எந்திரிக்கலன்னா சோழி சுத்தம். ஏன்னா அந்த இடத்துல 6 ஆதாரம் உண்டு. மூலாதாரம் சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞான 6 ஆதாரம். 4வது அநாகதம். நாகதம்னா தட்டுவது, அநாகதம்னா தட்டப்படாதது. தட்டாமலே ஓசை வருமா. ஒரு கையோட ஒரு கை சேர்ந்தா சத்தம் வரும். ஒன்னு ஒன்னோட சேரும்போது தட்டம், 1 2 ஆகும் போதும் சத்தம். எப்படி 1 ஒன்னோடு சேரும்போது சத்தம்? இப்ப 2 கையும் சேர்த்து தட்டினா சத்தம். ஒரு பாத்திரத்தை இன்னொரு பாத்திரத்தோட போட்டா சத்தம் கடாமுடான்னு. ஒரு 2 பொண்ணு ஆணும் பொண்ணு விரும்பிட்டா 2 பேரும் சேர்ந்தா மங்கள மேல வாத்திய சத்தம். இப்ப 2 ஒன்னாகும் போது சத்தம் வந்துருச்சா? 1 2 ஆகும் போதும் சத்தம். அப்புறம் இந்த 2ல 1 பிரிஞ்சு போனாலும் சத்தம். ஓஹோ, அந்த சத்தம். ஆமா, ஒரு குச்சியை ஒடிச்சா அந்த சத்தத்தை கேட்காம யாரும் இருக்க முடியுமா? உறவினர்கள் கேட்பார்கள், ஆனா அந்த கேட்கக்கூடியவர்கள் கேட்பாங்களா? இப்ப அதுதான் 1 2 ஒன்னாகும் போதும் சத்தம், 1 2 ஆகும் போதும் சத்தம். ஒரு குச்சியை ஒடிச்சு 2 ஆக்குனா அது சடக்குன்னு சத்தம். ஒரு துணியை கிழிச்சா அது ஒரு சத்தம். இப்ப இதெல்லாம் கிழிச்சாலும் தொட்டாலும் உணர்வு. 2 வினை இருக்கு, ஒன்னு தன்வினை, ஒன்னு பிறர் வினை. அப்ப இந்த அநாகதம் என்பது தட்டப்படாத ஓசை. தூங்கும் போது இது மட்டும் தட்டிக்கிட்டே இருக்கும். ஒருவேளை இதுவும் தட்டலன்னா வெளியில வேற ஆளு தட்டிடுவாங்க. இதய துடிப்பு என்பது இருந்தா தானே வந்து, இல்லைன்னா அதிகம் தூங்கிருச்சுன்னா அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு மனிதன் விடக்கூடிய மூச்சு 21,600. என்னென்ன தத்துவங்கள் இந்த நாட்டுல கொட்டி கிடக்கு. அவளை என்ன பாருங்க, இலக்கியங்கள் அகநானூறு, புறநானூறு, ஒற்ற பதிற்று பற்று, ஓங்கு பரிபாடல், நற்றினை, குறுந்தொகை, நல்ல பரிபாடல், அத்தனை இருக்க 11 கீழ்கணக்கு, 11 மேல் கணக்கு. ஆமா, திருமுருகாற்றுப்படை, புறநானூறு எல்லாம் வந்து பெருமையான அன்பட்டு வந்து தமிழ் தான். இந்த தமிழை படிக்க 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 வந்து எப்படியெல்லாம் வந்து திகட்டாத ஒரு மொழி. ஏன்னா வயது வரம்பு என்பதே கிடையாது படிப்புக்கு. சொல்லுவாங்க இளமையில் கல்வி கற்கணும் அப்படின்னா, இளமை கல்வி என்பது வந்து முதுமை எரிதி ஞாபகம் இருக்குமா. அதனாலதான் வெள்ளந்தி மனதாக இருக்கின்ற பொழுது அந்த 16 வயசுல படிக்கக்கூடிய படிப்பு பசுமர தாணி போல மனதில் பதிந்து கொள்ள. இன்னைக்கு வந்து நான் வந்து பள்ளிக்கூடத்துல படிச்ச படிப்பு இன்னும் எனக்கு மனதில் ஞாபகம் இருந்து கொண்டே இருக்கு. இதெல்லாம் வந்து சிறு பிள்ளையால படிச்சது தானே. ஆடும் போதே இறையும் மூடி திறக்கின் முகம் காட்டும் ஓடு மண்டை பற்றிடு பரபரன்னு பாரு பின்னாக்கு உண்டா உச்சிடும் பாம்பு எல்லாமே ஓதுன்னு படிச்சமே அப்படின்னா என்ன அர்த்தம்? கற்றலின் கேட்டல் நன்று படிக்கணும். பெரிய இடமே சேரும் பித்தர் முடியேறும் அறி உண்ணும் உப்பு மேல் ஆடும் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து பெருமையாக படித்தது நாளை காலவேக புலவர் வந்து அப்படி வந்து சிலேடை கவியில் பாடினதுனால நம்ம அதை படிச்சு மறுபடியும் மேடையில் இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இரட்டுரை மொழி பாடல்கள்லாம் அந்த உலகத்துல இருந்து நமக்காக இலக்கியங்களை கற்றுக் கொடுத்தார்கள். அத்தனை இலக்கியங்கள் நமக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்குது. அப்படிப்பட்ட இந்த இடத்துல உன்னை பற்றி சிந்திப்பதனால தான் பெண்களுக்குரிய பருவங்கள் 7 அடைந்திருக்கும் பருவம் 3வது மங்கை பருவம். ஆடிப்பட்டம் தேடி விதைக்கணும், காற்றுல ஓத தூத்திக்கணும், பருவத்தை பக்குவமா இருக்கணும். பெரிய செய்தால் பெருமாள் செய்தது மாதிரி பருவகாலத்தை வீணாய். நீங்க அப்படியே பாடுங்க, நான் பாடிடுவேன். மருவிய விதி தன்னை மாற்ற எவரால் ஆகும் சுவாமி என்பதெல்லாம் வீண் வார்த்தை அல்லவோ. இது என்பது இல்லாவிட்டால் உலகத்துல விண்ணுமில்லை மண்ணுமில்லை நாடுமில்லை நகரமில்லை ஏடுமில்லை எதுவுமில்லை எதுக்குமே இந்த உலகத்துல கிடையாது. உண்டு பசியார காலம் ஒன்று வேண்டுமோ அம்மா. பசிக்குத்தானே வந்து உணவு வந்து உண்ண முடியும். பாலோடு ஆகின மன்னம் காலம் அறிந்துள்ளவோ உண்ண வேணும் முடியே அப்படின்னு நான் சொல்லிடுவேன். பசிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் அப்படின்னு இல்லையா? தொட்டனை தூரு மணற்கேணி மாந்திருக்கு கற்றனை தூரும் அறிவு ஊரும்னு சொன்னாரு வள்ளுவர்.
ஏன் வரும்னு சொல்லல? ஏன்னா ஊரும்னா மனதில் இருக்கக்கூடிய அறிவை வெளிக்கொண்டு வரணும். ஊர்ல மண்ணுக்குள்ள தண்ணி மறைந்திருக்கு, அதனாலதான் தோண்டுனா ஊரும்னு பேரு. மனிதனுடைய மனதுக்குள்ள அறிவு என்பது வரும்னு சொல்லல, வந்தா போயிரும்னு அர்த்தம். ஏன்னா நோய் வந்தா போயிரும், காய்ச்சல் வந்தா போயிரும், செல்வம் வந்தால் சென்று விடும். வீட்டுக்கு விருந்தாடி வந்தா 4 நாள் அவங்க போயிருவாங்க. அப்படி எல்லாம் இருக்க கூடாது. வந்தவன் தண்டச்சோறு நினைச்சிருவாங்கல்ல. போகலனாலும் நம்ம போக வச்சிருவோம், அது வேற விஷயம். ஆமா, பருவத்துக்கு உருவத்துக்கு தகுந்த போல உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன். மாப்பிள்ளை நீங்க பாத்துட்டு வரோம்னா நல்லா வந்து தமிழை வந்து சிறப்பாக வந்து பறைசாற்றி பேசிக் கொண்டு இருக்கீங்க. மாப்பிள்ளை எதுக்கு உங்களுக்கு 1008 வேலை இருக்கு. 1008 வேலை விட்டுறப்ப இந்த வேலையெல்லாம் தேவையா? 1008 வேலைக்குள்ள இந்த வேலையும் ஒண்ணு. அப்படிப்பட்ட வேலையை பார்க்க வந்திருக்காக வந்திருக்கீங்க. மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கீங்களா? மாப்பிள்ளை பேர் இதெல்லாம் இருக்கும்ல. இன்னும் பேர் இல்லாம ஊர் இல்லாம பேர் இருந்தா யாரும் பேரோட பிறக்கல. ஆனால் பிறந்த உடனே பேர் வைக்கிறோம், இறந்ததுக்கு அப்புறம் அந்த பேர் நிக்குது. அதனாலதான் பேரு ரொம்ப முக்கியம். பேர் எடுக்கிறதுல பிரச்சனை இல்ல, பேரை காப்பாத்துற நிலைநாட்டுறதுல பெரிய பிரச்சனை இருக்குது. வெற்றி பெறுவது வரைக்கும் குதிரை வேகத்துல ஓடணும். ஆனா வெற்றி பெற்றாச்சுன்னா குதிரையை விட வேகமா ஓடணும். அப்படி இருந்தா தான் அறுபடை வீடும் அறுபடங்கும் முருகா அருகே நீ ஓடோடி வா. மூவிரண்டு முகம் சொல்லிக்க 6 கரங்களுடன் ஆதரவு தர ஓடி வா. முருகப்பெருமான், கந்தன், கடமன், கார்த்திகேயன், சடாச்சடம், திருச்செந்தூர் எந்த சாமியை கும்பிடுறியோ இல்லையோ கந்த சாமியை கும்பிடு, உன் வாழ்க்கை சிறக்கும். என்னைக்குமே அப்பன் பழனி எப்படி நானார்? நாரதர் கவிராஜ் அவர்களையும் பாராட்டி, வள்ளிநாயக மலையதேவி அவர்களையும் பாராட்டி, பி ராமச்சந்திரன் வங்கி மேலாளர் ஐநாபுரம் இருப்பு ராமநாதபுரம் அவர்கள் இருவரையும் பாராட்டி ரூபாய் 200 நன்கொடை அளித்துள்ளார் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நல்ல தமிழை யார் கொடுப்பார்? வாரி யார் கொடுப்பார்? வாரி வாரி யார் கொடுப்பார்? திருமுருக கிருபானந்த வாரி யார் கொடுப்பார்? அவருக்கு பிறகு இந்த தமிழை பரப்புவதற்கு ஆட்கள் குறைந்து கொண்டே இருந்தாலும் என் ஐயாவுடைய ஆசீர்வாதத்தாலே சில வேலைகளை செய்து கொண்டே இருக்கும் இந்த தமிழுக்காக. இந்த நல்ல தமிழை செவிமடுத்து இருந்து கேட்ட ஐயா அவர்களுக்கு, வங்கி மேலாளர் அவர்களுக்காகத்தான் நாடகம் இன்னைக்கு. வேற மற்றவங்க கேட்கறாங்க, கேட்கல. அதனால உங்களுக்கு நன்றிங்க ஐயா, நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். தமிழ் தாய் உங்களை வாழ வைப்பான். நன்றி நன்றி. மறுபடியும் நாரதர் கவிராஜ் அவர்களை பாராட்டி, மல்லிகாதேவி அவர்களையும் பாராட்டி, ஏ தர்மர் ஐநாபுரம் இருப்பு வல்லநாடு இருவர்களுக்கும் தலா 100 நன்கொடை அளித்துள்ளார் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நன்றி ஐயா அவர்களுக்கு நன்றி. உளமார்ந்த வணக்கம். அற்புதமா நாடகத்தை இருந்து பார்த்தீங்க. பார்த்ததும் இல்லாம சன்மானம் கொடுத்தீங்க, அதுவே பெரிய பார்த்ததே ரொம்ப சன்மானம் தான். இந்த அன்பளி வழங்கிய இரு உள்ளங்களுக்கும் என் சார்பிலும் எங்க இசைக்குழும் சார்பிலும் இந்த நாடகத்தின் அமைப்பாளரான அன்பு அண்ணன் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் மீது கொண்ட பற்றுதான் நம்மளை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. சிறப்பை வந்து எனக்கு தமிழ் என்பது ரொம்ப விருப்பம். தமிழ் மொழி அப்படின்றது மட்டும் மற்ற பேரை எப்படியே தெரியல, இந்த தமிழை வந்து பேசுறதுல இருந்து நல்லா எனக்கு விருப்பமான ஒரு தொழில் சொல்லுவாங்கல்ல, விரும்பி பாக்குறத காட்டில கிடைக்கிறத விரும்பி பாக்குறது ஒண்ணு எனக்கு பிடிச்சமான ஒரு வேலை. அப்படின்னா நினைக்கிறது மாதிரி வந்து சொல்லுவாங்க. எனக்கு பிடிச்ச ஒரு பாரதி சொன்னது போல செப்பு மொழி 18 உடையால் எனினும் சிந்தனை. படிக்கும் போது எனக்கு சிறந்த ஆசிரியர் ஆகணும் அப்படின்ற எனக்கு ஒரு ஆசை. நம்ம தலையெழுத்து என்ன பண்றது, அப்படி முடியாட்டாலும் இப்படி மேடைகளில் நின்று பேசணும் அப்படின்ற ஒரு வாய்ப்பு என்பது இறைவன் போட்ட பிச்சையாக நான் நினைத்துக் கொள்கிறேன். மட்டும் இல்லம்மா, உன் தலையெழுத்தை மாத்துறதுக்கு தான் முருகனை பார்த்து வந்திருக்கேன் உனக்கு. அப்படியா? முருகனை பார்த்துட்டு வந்தா நான் ஒரு நாள் முருகனை கட்டுக்கொள்ளவும் முடியாது. அவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டது. தரத்திலும் தாரத்திலும் 2ஆம் தரமா போனது பெருமையே கிடையாது. அப்பன் பழனியப்பனை இறைவனா நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். இறைவனுக்கு இறைவனாக இருக்கக்கூடிய
சாமத்துல செல்லாதும்பியா, அப்புறம் நோட்டை காணாம 2000 நோட்டே காணாம போச்சு. அது செல்லாம நாங்க என்ன செல்லாதுன்னு சொல்ற ஆளுங்க நினைச்சியா? நீங்க நாங்க செல்லும் செல்லாதுக்கு செட்டியார் வச்சிருக்கோம். அங்க போய் பார்த்தா தானே உரசி பார்க்க முடியும். இது தங்கமா இல்ல தகரமான்னு. பொழுது அஸ்தமனமாவதற்குள் சிங்கார வேலவன வரச்சை அப்படியே ஆராதனமல்ல அணிந்தது பிரம்ம முடிச்சுமல்ல. இப்ப தட்டன சத்தியா 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 எல்லாத்தையும் பேசுறது வெளியே கேட்க புரியுதா இல்லையா? வருவான் வைத்தியநாதன் மகன், அது வரைக்கும் இரு பத்தியம். எதுக்கு பத்தியம்? வாங்க, பத்தியம் ஒண்ணு இருக்கணும்னா ஒண்ணு நோய் இருக்கணும், இல்லாட்டி நோம்பு இருக்கணும். நோம்புனா விரதம். நான் விரதமும் இருக்க மாட்டேன், எனக்கு நோயும் இல்ல, மருந்து சாப்பிட மாட்டேன். நோய் தீரணும்னா மருந்து சாப்பிடணும். ஆமா, அந்த மருந்தை வெறுமனே சாப்பிடாம பத்தியத்தோட சாப்பிட்டா தான் அதுக்கு பலன் அதிகம். அது போல இந்த விரதத்துல தான் இங்க வந்திருக்கிற. இந்த விரதத்தை பத்தியத்தோட கடைபிடிச்சா பாப்பா அத்தனை செல்வங்களும் உன்னை தேடி தானா வந்தது. வரட்டு நீங்க போயிட்டு வாங்க. வருவான் வடிவேலன் வேலவன் வந்தாலும் வேலை புடிச்சிட்டு ஒத்தையில கத்திக்கிட்டே தான் நிக்க போறாரு. முருகா சண்முகா கந்தா கடம்பா கதிர்வேலா, இனியாவது உன் கரணயமும் தரிசனமே மேல் படை செய்வாய் செந்தில் வடிவேலா. ரோஹரா 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, வேல் முருகனுக்கு அரோஹரா, வேல் முருகனுக்கு அரோஹரா, வேல் முருகனுக்கு அரோஹரா. தூங்கி இருக்க தாய்மார்களா எந்திரிங்கத்தா. முருகப்பெருமான் கதாநாயகன் வரப்போற அந்த நாடகத்தோட கதாநாயகன். அவங்க தூங்குனாலும் இங்கேயும் தூங்குவாங்க, எந்திரிச்சிட்டாங்கன்னா வீட்டுக்கு தான் போவாங்க. அதையும் பாத்துக்க. தூங்குனாலும் ஒண்ணுதான், எந்திரிச்சு போனாலும் ஒண்ணுது. எங்களுக்கு சம்பளம் சேர்த்து போச்சு. இருக்கிறாலையும் விரட்டி விட்டுறாத பேசாமரியா. முருகப்பெருமான் வேலை மட்டும் பார்த்துட்டு மறுபடியும் படுத்துக்கோங்க. ஹரஹர மகாதேவா. சிவாய நமக. நல்வரம் அருள்வா தேவா 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 தேவா. சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா. ஆதி சிஷ்டத்தம் முதல் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் தீராத பகை இருந்ததன் காரணமாக அசுரர் குலம் அழிந்து வருவதைக் கண்ட அசுரர் குலக்குரு சுக்கராச்சாரியார் சுரசை என்னும் மாயை படைத்து குலம் தலைக்க கட்டளையிட்டார். சுரசை எனபோலும் மயக்கத்தில் இருந்த காசிவ முனிவருடன் கூடி புணர்ந்து சூரபதமன், சிங்கமுகன், தாருகன் என்ற 3 ஆண்மகளையும் அஜமுகி என்ற ஒரு பெண்மகளையும் பெற்றெடுத்தார். அவர்கள் அரணை நோக்கி தவம் புரிந்து அகோர வரங்களை பெற்று
விமலந்து மக்கள் என்று கெருவித்து வந்தனர். இவர்களின் கொடுமைகளை கிளந்திடவே சிவனாரின் நெற்றிக்கண்ணிலிருந்து 6 நெருப்பு பொறிகளாக அவதரித்த எம்மை அக்னிதேவன் கரங்களிலே தாங்க வெப்பத்தின் ஜீவலை தாள முடியாமல் நாணல் புரிந்த சரவண பயில விட அங்கேயாம் அருவம் உருவமாகி அனாதே பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பழம்புதோர் மணியாக கருணைகர் மோங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் உதித்தான் உலகம் உயே என்பதற்கிணங்க அவதரித்து வேடனாக நடிக்கும் MM முத்துமுருகன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. வருகை தந்திருக்கும் கலைஞர்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து புகழாரம் சூட்டிய மாபெரும் கிராமத்தில் வாழக்கூடிய பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் என் சார்பாகவும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம். இந்த வேளையிலே வருகின்றார் கானப்பிரியர் வரட்டும் வரவே எதிர்பார்ப்போம். தமிழிசை பாடுகின்ற வானம்பாடி தலைவன் முருகனை தினம் தேடி தலைவன் முருகனை தினம் தேடி அமிர்தனும் எளிதான தமிழ் பாட்டு முருகா அமிர்தனும் எளிதான தமிழ் பாட்டு இந்த ஆறுமுகம் மயங்கும் இதை கேட்டு நான் தமிழிசை பாடுகின்றேன் பாடம் பாடி திருப்புகழில் மணக்கும் தமிழிசையே திருவாசகம் தல்லில் தமிழிசையே முருகா 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 திருவருள் பாடெல்லாம் தமிழிசையே திருமருள் பாடெல்லாம் தமிழிசையே தெய்வத்தை வாசமாக்கும் தமிழிசையே தெய்வத்தை வாசமாக்கும் தமிழிசையே தமிழிசை பாடுகிறேன் பாடம் பாடி பூப்பாவைக்கு உயிரை அந்த இசை பொங்கும் புனலினையே எதிர்த்து வந்த இசை பாப்புதனை தடுக்க வைத்த இசை முருகா 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 பரவசம் ஊட்டுகின்ற இன்ப இசை என்றோ பரவசம் ஊட்டுகின்ற இன்ப இசை தமிழிசை பாடுகின்ற வானம் பாடி என் தலைவன் முருகனை தினம் தேடி எம்பிரானே என்னையாளு தம்பிரானே மோகன குஞ்சரின் மணாளனே ஆறுமுகனே நாரதனின் பணிவான வணக்கம். வருக 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 இசை மேதே வருக திருலோக சஞ்சாரிய வருக உலகத்தின் சேமத்தை கழகத்தின் வாயிலாக உயர்த்தும் உத்தமரை வருக யாழிசை வித்தகரை வருக தங்கள் வருகையால் அகம் மிக மகிழ்ந்தோம். இருந்தாலும் வந்தாரே வரவேற்கும் வந்தம் நாட்டில் வந்திருக்கக்கூடிய தங்களுக்கு ஒரு எளிமையான வரவேற்பு என்று தமிழிசை பாடுகின்ற வானம் பாடின அந்த பாட்டுக்குள்ள அவலகர் திருப்புகள்ல தமிழ் திருவாசகத்துல தமிழ் திருவருட்பாவிலே தமிழ் அடுத்து கீழே வந்தீங்கன்னா பூம்பாவைக்கு உயிரை தந்தது தமிழ் பொங்கும் புனலுங்கிற தண்ணீரை எதிர்த்து வந்தது தமிழ் பாம்பு நஞ்சை எடுக்க வச்சது தமிழ் தமிழ் என்ன செய்யும்னு கேக்குறாங்க பாருங்க. இதை விட சான்றா வேணும் இங்க சொல்லுங்க. வீணாகான பிரியரே வாரும் தவ வீணாகான பிரியரே வீணாகான பிரியரே வாரும் தவ வீணாகான பிரியரே வீணாகான பிரியரே வாரும் தவ வீணாகான பிரியரே 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 லோக சஞ்சாரிய தேவன் உபகாரியே
லோக சஞ்சாரியே தேவன் உபகாரியே அரியலாமையே தன்னை மதியும் உபகாரியே வீணாகான பிரியரே பாரும் தவ வீணாகான பிரியரே பிரியரே எங்கெல்லாம் சென்று நேராக எதை கண்டே நீருமிங்கு சென்று நேராக ஏது கண்டியோம் நீரெங்கெல்லாம் சென்று நேராக எதை கண்டே நிகழ்ந்து தேசத்து கன்னத்தில் உரைத்து நிகழ்ந்து எடுத்து கணத்தில் கொடுத்து நிகழ்ந்ததெடுத்து கணத்தில் உரைத்து வீணா காண பிரியரே மாறும் தவ வீணா காண பிரியரே 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 நாரத பெருமானே எங்கெல்லாம் சென்றீர்கள் என்னவெல்லாம் கண்டீர்கள் என்றுமில்லாமல் இன்று தங்களது முகத்தில் அதீத மகிழ்ச்சி தென்படுவது என்ன காரணம் என்று அறியலாம் உலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு கீர்த்திகள் அனைத்தும் பெற்று இந்த பூலோக மார்க்கமாக தங்களை தரிசிக்க வருகின்ற மார்க்கத்திலே வேள்விமலை சாரலை அருகாமையிலே திணைச்சோலின் மத்தியிலே மிக அழகான அற்புதமான கனி ஒன்றை தங்களுக்காக கண்டு மீண்டும் கனி மீண்டது கனி. ஆமா ஏற்கனவே ஒரு முறை கொண்டு வந்தீர்கள் படை வீடு கிட்டியது, இன்று கனியை கண்டு வந்திருக்கின்றீர்கள் இன்னொரு வீடு கிட்டும். சரி கனி பெருமையான கனியா ஆமாங்க வீடு இல்லாம நிறைய பேர் வீதியில கிடக்கு. கண்டிப்பா கனியின் மகத்துவத்தை மக்களுக்கு பல பேருக்கு வீடு ஆமாங்க வீடெல்லாம் இதெல்லாம் நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே தெரியுது, கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வருது. இருந்தாலும் இல்லாதவங்களுக்கு பார்த்து கொடுக்கணும். ஆமாங்க அது ரொம்ப முக்கியம். இருந்தாலும் கனியின் மகத்துவத்தை தங்களுக்கே உரித்தான பாணியில் எடுத்து எம்முங்கள். மோகனவாசி மாங்கனிக்கும் தேன் கதலி மாங்கனிக்கும் தேன் கதலி மல்கனிக்கும் மேலினிக்கும் மாங்கனிக்கும் தேன் கதலி கணிக்கும் தேன் கதலி மண்கணிக்கும் ஏழினிக்கும் முருகா 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 மாங்கனிக்கும் தேன் கதலே மாங்கனிக்கும் தேன் கதலே வன்கனிக்கும் மேலினிக்கும் வன்கனிக்கும் மேலினிக்கும் மண்கணிக்கும் ஏழினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் முருகா நான் கணிந்தேன் நான் கனிந்தேன் நான் கணிந்தேன் நான் கனிந்தேன் நான் கணிந்தேன் நான் கனிந்தேன் அக்கணியை இக்கணமே அக்கனிக்கு இக்கணமே அக்கணியை இக்கணமே கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்வீர் முருகா 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 மாணிக்க வினையேந்தும் மாதேவி கலைவாணி மாணிக்க வீணையே மாதேவி கலைவாணி தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் கொடித்தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றார் இன்னுக்கோதி வர்ணம் வர்ணம்
மகத்துவம். நாரத பெருமானே, கனி எப்படி இருக்கின்றது அதை பற்றி கவலை விடுங்கள். இருந்தாலும் தாங்கள் கூறிய விதம் இந்த ராகத்துக்கு மகிமை இருக்கு, மிகவும் அற்புதமாக இருந்தது. கனியை பற்றி எல்லாம் உங்கள் சித்தம் என் பாக்கியம், என் செயல் ஆவது யாதொன்றும் இருந்தாலும் கனி பற்றி கேளுங்க. லாக்கியம் என்ன முனியே லாக்கியம் என்ன முனியே அதிமதுரம்னு ஒரு பொருள் இருக்கு, அது காட்டுல கிடைக்கக்கூடிய மரம். அந்த பட்டையவோ இல்ல அந்த குச்சியவோ கையில வச்சிருந்தா நாக்கு இனிக்குமாமே, சர்க்கரையை விட 50 மடங்கு சுவை அதிகமாமே. அப்ப சர்க்கரை முக்கியமா அதிமதுரம் முக்கியமா? அதனாலதான் புலனாய்வு தன்மை 5 விதமா இருந்தாலும் பார்த்த உடனே சுவை கொடுக்கும் இருந்தாலும் ஒரு பொருள். அப்பேற்பட்ட கனியை இந்த கானகத்தில் வாழக்கூடிய பட்சிகள் நேரம் அதை பற்றி பட்சிகள் நேரம் அதை பற்றி பட்சிகளுக்கு பிரியம் பயந்து ஓடுகிறது என்றால் என்ன காரணம் அறியலாம்? மனம், வாக்கு, காயம்ங்கிற 3 கரணங்களுக்கு அப்பாற்பட்டது. எல்லா பறவைகளும் கனியை சாப்பிடுவதில்லை. இதுல சைவ அசைவ 2 இருக்கு. மாமிசம் உண்ணும் பறவைகள் உண்டு, கனிகளை சாப்பிடும் பறவைகளும் உண்டு. இது பழமா கனியாங்கிறதே பெரிய சர்ச்சை. அதனால இந்த கனியை கிட்ட போக முடியல, எட்டாத உயரத்தில் இருக்கும் பேர்பட்ட கனி எனக்கு எட்டுமா? ஒரு ஆளுக்கு சின்னல் சிறுமலர் பணியில் நனைந்து என்னை கொஞ்சம் வந்து தழுவிட நினைத்து என்னை கொஞ்சமாவது தழுவிட நினைத்து முல்லை கொடியன கரங்களில் வளைந்து முல்லை கொடியன கரங்களில் வளைந்து முல்லை கொடியன கரங்களில் வளைந்து முத்து சரமனே குறுநகை புரிந்து நீ என்ன சொன்னாலும் கவிதை உலகெங்கெங்கும்
எப்போதுமே போர் முனையில எதிராளி என்ன திட்டினாலும் அது கசக்காதான். அது போல கதலி வாயில குழவி வையணும். ஆமா, சரிதா இல்ல? எந்த இடத்துல யார் திட்டினாலும் அந்த இடத்துல அது இனிக்கும். நீங்க சொன்ன மாதிரி பொம்பளை பிள்ளை அந்த இடத்துல திட்டினா இனிக்கத்தான் செய்யும். எங்கெங்க தொட்டாலும் இனிமை. நீ என்னென்ன சொன்னாலும் கவிதை ரொம்ப ரசனையா இருக்கு. இடம் அந்த இடம். ஆமா, அவங்களை எல்லாம் பார்க்கும்போது அப்படி எல்லாம் கேட்கணும்னு இடத்தை பொறுத்து பொருள் மாறுது. அவ்வளவு. ஆமாங்க. தண்ணி ஒண்ணுதானே, விழுகிற இடத்தை பொறுத்தான நிறம் மாறுது. நல்ல இடத்துல விழுந்தா நல்ல தண்ணி, கடல்ல விழுந்தா உப்பு, சாக்கடையில விழுந்தா சாக்கடை, அதுல கரிசல் விழுந்தா கருப்பு, செம்மண்ல விழுந்தா சிவப்பு. தண்ணி ஒண்ணுதான், அல்ற விதத்தை. ஆமா, இருந்தா அதான் பெரியவர் சொல்லுவாங்க, பால் நல்லா இருந்தா முக்கியம் இல்ல, பாத்திரமும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. சரி, இடம் பால் சில பேரை பார்த்தா பால் போன்றவருங்கிறோம். ஏன் பால் போன்றவங்கிறோம்? பால் வெள்ளையா இருக்குன்னா அப்படின்னா இந்த அது வெள்ளையா இருக்கு, சுண்ணாம்பு வெள்ளையா இருக்கு, கல் வெள்ளையா இருக்கு, பொருந்தாது. சரி, இனிக்குதுன்னு பார்த்தா சக்கரை இனிக்கும், கற்கண்டு இனிக்கும், தேன் இனிக்கும், அதிமதுரை இனிக்கும், இழுப்பப்பூவும் இனிக்கும். அப்ப அதுவும் பொருந்தாது. அப்ப எது பொருந்தும்? குணம் பொருந்தும். பாலோட குணம் நல்ல குணம். என்ன குணம்? பால்ல எவ்வளவு தண்ணியை ஊத்தினாலும் வியாபாரியை காட்டி கொடுக்காது. மனம் மாறாது. தன்னோட சேர்றவர்களுக்கு எல்லா நலன்களையும் கொடுக்கும். இருந்தாலும் நாரத பெருமானே, தாங்கள் கண்டுவதை பார்த்தால் பெண்டு யாரை பார்த்து வந்தேன். ஆதியில நீங்க கொடுத்த வாக்கு அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி ஆகிய இரு பெண்கள், அதுல மூத்தவளாகி அமிர்தவள்ளி தேவகுஞ்சரி